அவர்களுக்கு ரொம்ப பிடிச்ச கதை அப்படின்னு ஒரு 2 கதையை அடிக்கடி மேடையில் சொல்வார். அதில் ஒரு கதை எனக்கு ரொம்ப பிடித்தமான கதை, ஒரு இராணுவ வீரனை பற்றிய கதை. அவர் அந்த கதையில் சொல்கிறார், அது ஒரு ரஷ்ய கதைன்னு நினைக்கிறேன். ஒரு இராணுவ வீரன் தேசத்துக்காக தன்னையே கொடுக்குற அளவுக்கு உழைக்கிற ஒரு இராணுவ வீரன். ஒரு பயங்கரமான யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. அவனுக்கு பக்கத்தில் ஒரு பெரிய குண்டு தாக்குதல் நடக்கிறது. அப்படியே அவன் தூக்கி எறியப்படுகிறான். அப்படி தூக்கி எறியப்பட்டு ஆஸ்பத்திரியில் கொண்டு போய் சேர்க்குறாங்க. அவன் முகம்லாம் அப்படியே சதஞ்சு போயிருக்கு, கிட்டத்தட்ட கூழாக ஆன நிலமையில் இருக்குது. அவனுடைய முகத்தை எல்லாம் சர்ஜரி பண்ணி சரி பண்ணி ஒரு 3 மாதம் அவனை தேர்த்தி உட்கார வச்சுட்டாங்க. ஒரு கண்ணாடி கொடுங்க அப்படின்னு கேட்குறான். இல்லை நீ இப்போதைக்கு கண்ணாடி பார்க்காத. இல்லை கண்ணாடி கொடுங்க அப்படின்னு வாங்கி பார்க்குறான். அப்படியே அதிர்ச்சி ஆகுது. அவன் அவ்வளவு அழகான ஒரு இளைஞன், அப்படியே முடி அப்படி ஒரு காற்றிலே பறக்கக்கூடிய அழகான தலைமுடி, கூர்மையான கண்கள், கூர்மையான நாசி, அழகான தோற்றத்தோடு இருந்த அவன் கண்ணாடியில் பார்க்கும்போது ஏதோ மொழுக்குன்னு இருக்குது. சம்பந்தமே இல்லாமல் உறுப்புகளை இழுத்து வச்சு கட்டுன மாதிரியான ஒரு முக அமைப்பு. அவனுக்கு அதிர்ச்சி ஆயிடுது. இப்படி ஒரு முகத்தோற்றம் எனக்கு ஆயிடுச்சு அப்படின்னு அவங்கெல்லாம் சொல்கிறாங்க. இதுக்காக நீ வருத்தப்படாத, நாட்டுக்காகத்தானே நீ உன் முகத்தின் அழகை இழந்திருக்கிறாய் அப்படிங்கிறாங்க. சரி, எனக்கு கொஞ்ச நாள் லீவ் கொடுங்க, நான் எங்கள் அம்மாட்ட போய் கொஞ்ச நாள் இருந்துட்டு வர்றேன் அப்படின்னு லீவு வாங்கிட்டு அம்மா வீட்டுக்கு வர்றான். அவனுக்கு அம்மா மட்டும்தான் உண்டு, அப்பா இல்லை, செல்லமாக வளர்த்துருக்குறாங்க. அதே தெருவில் அவனை ரொம்ப நேசிக்கக்கூடிய ஒரு பொண்ணு இருக்கிறாங்க. வருங்காலத்தில் அவங்க தான் திருமணம் செய்து கொள்ளணும் அப்படின்ற ஒரு ஒப்பந்தத்தோடு இருக்கிறாங்க. இப்போ இவன் நேராக வீட்டுக்கு போகிறான். போய் கதவை தட்டுறான். யூனிஃபார்மோடு போகிறான், இராணுவ உடையோடு போகிறான். கதவை தட்டுறான். அவங்க அம்மா கதவை திறந்து பார்த்துட்டு உடனே சொல்கிறாங்க, என்னப்பா என் மகன் கூட வேலை பார்க்குறியா? அவன் அட்ரஸ் கொடுத்து அனுப்பி விட்டானா? எப்படி இருக்கிறான் என் பையன், நல்லா இருக்கானா? ரொம்ப யுத்தமாக இருக்குது போலையே, ஒரு கடிதம் கூட எழுதலை, ஒரு 3 மாதமாக எந்த தகவல் தொடர்பும் இல்லை அப்படிங்கிறாங்க. ஒரு கணம் அப்படியே ஷாக் ஆகிட்டான். பெத்த தாய்க்கு அடையாளம் தெரியலன்னு எவ்வளோ வேதனையாக இருக்கும். ஆமாம்மா, அவங்க மகனுடைய ஃப்ரெண்டு தான். சரி வாப்பா அப்படின்னு உள்ளே கூப்பிட்டு வச்சு அவனுக்கு சாப்பாடு கொடுக்குறாங்க. நல்லா ஓய்வு எடுப்பா அப்படின்னு கட்டிலில் படுக்க வச்சு தூங்க சொல்லிடுறாங்க. தூங்கி எழுந்து பார்க்குறான். அவன் காலில் போட்டிருந்த சாக்ஸு ஷூலாம் காணும். எங்கம்மா? இல்லைப்பா, நீ அசதியில் அப்படியே படுத்துட்ட, நான் அதெல்லாம் துவைச்சி வச்சுருக்கிறேன் அப்படின்னு. 2 நாள் அவங்க வீட்டில் இருந்துட்டு சரிம்மா நான் கிளம்புறேன் அப்படின்னோடனே அவன் காதலிக்கிற அந்த பொண்ணு வருது. எங்க அவர் எப்படி இருக்கிறாரு? நல்லா இருக்கிறாரு, போர்க்களத்தில் இருக்கிறாரு. சரி, அவரை பத்திரமா பார்த்துக்கோங்க, நான் ரொம்ப கேட்டேன், அவர் ரொம்ப தேடுறேன்னு சொல்லிடுங்க. சரிங்க சொல்கிறேன் அப்படின்ட்டு அவளுக்கும் அடையாளம் தெரில. கிளம்பி திரும்ப வந்துட்டான், போர் முனைக்கே வந்துட்டான். வந்து 2 நாளில் அவங்க அம்மா கிட்ட இருந்து ஒரு கடிதம் வருகிறது. அதை எடுத்து படித்து பார்க்குறான். தம்பி, 2 நாளைக்கு முன்னாடி ஒரு மிலிட்ரி ஆஃபீஸர் நம்ம வீட்டுக்கு வந்தான். எனக்கு என்னமோ சந்தேகமாக இருக்குது, அது நீதானோன்னு எனக்கு சந்தேகமாக இருக்குது, உண்மையை சொல்லுடா, அது நீதானா அப்படின்னு அந்த கடிதத்தில் கேட்டிருக்காங்க. இவனுக்கு அப்படியே தாங்க முடியல. உடனே கடிதம் எழுதுறான். அம்மா அது நான் தான் அப்படின்னு கடிதம் எழுதினோடனே அவங்க அம்மாவும் அந்த காதலியும் கிளம்பி வந்துடுறாங்க, அந்த மிலிட்ரி கேம்புக்கே வந்துடுறாங்க. வந்தோடனே அம்மாவை கட்டி பிடிச்சி அழுகிறான். ஏன்டா நீ என்கிட்ட சொல்லலை? ஆமாம், உனக்கே அடையாளம் தெரில, பிறகு எப்படி நான் சொல்கிறது? முகம் சுத்தமாக தெரிலடா, அதனால தான். பிறகு எப்படிம்மா என்னைய கண்டுபிடிச்ச? இல்லை உன் சாக்ஸை நான் துவைச்சேன் இல்லையா, அப்போ அந்த சாக்ஸில் உன்னுடைய வாசனை வந்தது, அதை வைத்துத்தான் இது என் மகனாக இருக்கும் என்கின்ற சந்தேகம் எனக்கு வந்தது அப்படின்னா. நீ எப்படி இருந்தாலும் என் புள்ள தானடா அப்படின்னு. இப்போ அந்த பொண்ணுக்கிட்ட கேட்குறான், நான் ரொம்ப அழகாக இருந்தேன் ஒரு காலத்தில், நீ என்னை காதலிச்ச, இப்போ நான் யாருன்னே கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு நான் ரொம்ப அகோரமாக இருக்கிறேன், இப்போ நீ என்ன சொல்கிற? அப்போ தான் அந்த பொண்ணு அவனை கட்டி பிடிச்சிக்கிட்டு சொல்கிறா, இதற்கு முன்னால் நான் உன்னை எவ்வளவு நேசித்தேனோ அதை விட அதிகமாக இப்போது தான் நான் உன்னை நேசிக்கிறேன் என்று சொன்னார். இந்த கதையை சொல்லிட்டு பிரபஞ்சன் சொன்னார், இந்த கதையை எழுதின எழுத்தாளர் இந்த கதைக்கு என்ன பேர் வச்சிருப்பார் தெரியுமா அப்படின்னு இந்த வாசகர்கள்ட்ட கேட்குறாரு. என்ன பேர் வச்சிருப்பாங்க இந்த கதைக்கு? அம்மாவின் வாசனை, இல்லைன்னா அம்மாவின் அன்பு, உண்மையான காதல், இந்த மாதிரி தானே யோசிப்போம். அந்த கதைக்கு அந்த எழுத்தாளன் வச்ச பேர் என்ன தெரியுமா? என் தேசத்தின் முகம். என் தேசத்தின் முகம். ஒரு இராணுவ வீரனுடைய முகம்தான் ஒரு தேசத்தின் முகமாக கொண்டாடப்பட வேண்டும் என்றால் ஆவடி ஒரு தேசத்தின் முகத்தை உருவாக்குகிற ஊர் என்பதில் நீங்கள் அத்துணை பேரும் பெருமைப்பட்டு கொள்ளலாம். இந்த கதையை ஒரு புத்தகம் தானே நம் கைகளில் கொண்டு வந்து சேர்க்கிறது. புத்தகத்துக்கு அவ்வளவு வலிமை இருக்கிறது, புத்தகத்துக்கு அவ்வளவு ஆற்றல் இருக்கிறது. நீங்கள் எவ்வளவு பணம் வேண்டுமானாலும் சேர்த்து வைங்க, சம்பாதிங்க, ஆனால் அது நீண்ட காலம் நிலைக்காது. எவ்வளவு பொன், வைடூரியம், வைரம் எல்லாம் சேர்த்து வைங்க, அது ஒரு காலத்தில் அழிஞ்சு போயிடும்.
நாம் கட்டுகிற கட்டடங்கள், அரண்மனைகள் எல்லாமே ஒரு நாள் காலத்தால் அழிந்து போகும். ஆனால் காலத்தை மீறி வாழக்கூடிய வல்லமை புத்தகங்களுக்கு மட்டும்தான் இருக்கிறது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அதனால்தான் அப்துல் காதர் ஐயா ஒரு புத்தகத்தில் எழுதினார், ஒரு சம்பவத்தை எழுதியிருந்தார். ரஷ்யாவில் உள்ளவங்க என்ன பண்ணாங்களாம், எவ்வளவு இயற்கை சீற்றம் வந்தாலும் அழிந்து போகாத, ஒரு அணுகுண்டு போட்டாலும் அழிந்து போகாத ஒரு அறையை உருவாக்குகிறார்கள். பூமிக்கு அடியில் என்ன நடந்தாலும் அழியவே அழியாது, அந்த இடம் அப்படியே இருக்கும். அப்படி ஒரு பெரிய அறையை உருவாக்கி அதுக்குள்ள சில பொருட்களை பாதுகாக்கிறார்கள். என்ன பொருள் தெரியுமா? தங்கம், வைரம் இதெல்லாம் கிடையாது. அவர்கள் சேகரித்து இந்த உலகத்தின் சிறந்த நூல்கள் என்னென்னதோ அது அத்தனையும் அந்த அறைக்குள்ளே சேகரித்து வைக்கிறார்கள். இந்த உலகமே அழிந்து போனாலும் அடுத்து ஒரு தலைமுறை வந்தால் நாம் எப்படி வாழ வேண்டும் என்பதை அடையாளம் காட்டுவது புத்தகங்கள் தான் என்பதற்காக ரஷ்யா அப்படி ஒரு அறையை ஏற்பாடு செய்கிறார்கள். இதில் பெரிய ஹைலைட் என்ன தெரியுமா? அந்த அறையில் உலகத்தின் சிறந்த புத்தகங்களில் முதல் புத்தகமாக அவர்கள் தேர்வு செய்தது நம்முடைய வள்ளுவ பெருந்தகை எழுதிய திருக்குறளை அவர்கள் முதலாவது புத்தகமாக வைத்திருக்கிறார்கள். அவ்வளோ ஆச்சரியமான விஷயம். உலகத்துக்கே வழிகாட்டக்கூடிய ஒரு வல்லமை 2000 ஆண்டுகளுக்கு முன்னே எங்கள் தமிழ் பாட்டனுக்கு இருக்கிறது என்பது தானே இந்த மண்ணின் கர்வமாக இருக்க முடியும். அதனால தான் ஒரு அறிஞன் சொன்னான், வள்ளுவன் ஒரே ஒரு நூல் தான் செய்தான், அதுதான் தமிழன்னையின் மானம் காக்குகிற ஆடையாக மாறிப்போனது என்று சொன்னான். ஒரு நூல் தானே அவர் நெய்தார், திருக்குறள் என்கின்ற ஒற்றை நூல் தமிழன்னையின் மானம் காக்குகிற ஆடையாக மாறிப்போனது என்றால் அப்படிப்பட்ட திருக்குறள் என்கின்ற சொத்து நம் கைகளில் இருக்கிறது. அறிவுமதி தான் ரொம்ப அழகா சொல்வாரு, எங்கள் தந்தை தந்த தாய்ப்பால் முப்பால் உடைய திருக்குறள் என்று சொல்வார். எப்பயுமே அம்மா தான் நமக்கு தாய்ப்பால் தருவாங்க, ஆனால் தமிழர்களுக்கு ஒரு தந்தை கொடுத்த தாய்ப்பால் தான் திருக்குறள் என்றால் நாம் அப்பாவாலும் வளர்க்கப்பட்டவர்கள், அம்மாவாலும் வளர்க்கப்பட்டவர்கள் என்று பெருமைப்பட்டு கொள்ள வேண்டும். அதனால தான் வள்ளுவனுக்கு முக்கடல் சங்கமிக்கிற கன்னியாகுமரி கடலில் முப்பால் தந்த வள்ளுவனுக்கு 133 அடியில் கலைஞர் அவர்கள் சிலை வைத்தார். அதை பார்த்துட்டு வாலி ஒரு கவிதை எழுதினார். நீங்கள் எந்த சிலை வேணால் பாருங்கள், நீங்கள் எல்லா தலைவர்களுடைய சிலையும் பாருங்களேன், ஒரு குறிப்பிட்ட உயரத்துக்கு இருக்கும். கொஞ்ச நாள் கழித்து நீங்கள் அதை பராமரிக்கலைன்னா என்ன ஆகும் தெரியுமா? அந்த தலைவர்களுடைய சிலை மேலையெல்லாம் காக்கா உட்காந்துட்டு போகும், காகம் அமர்ந்து போகும், பார்த்துருக்கீங்களா? ஆனால் இவ்வளவு 133 அடிக்கு மேலே காகம் பறக்க முடியாது கடலுக்கு மேலே. அதனால் வாலி எழுதினார், எல்லோரும் காகம் அமர சிலை வடிப்பார்கள், நீ மட்டும்தான் மேகம் அமர்வதற்கு சிலை வடித்தாய் என்று எழுதினார். இப்போ அந்த கலைஞருக்கு பேனா சிலை வைக்கவா வேண்டாமா அப்படின்னு ஊருக்குள்ள ஒரு புரளி போய்கொண்டிருக்கிறது. ஆனால் பேனா பற்றி அப்துல் காதர் அதே புத்தகம், இந்த புத்தகம் பேர் சொல்லிடுறேன், அயல் மகரந்த சேர்க்கை. நல்ல கவித்துவமான ஒரு புத்தகம், நீங்கள் படிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டீர்கள் என்றால் அப்துல் காதர் ஐயா எழுதின அயல் மகரந்த சேர்க்கைங்கிற புத்தகத்தை படிங்க. அதில் பேனா பற்றி அவர் ஒரு கவிதை எழுதியிருக்கிறார். பேனானா இப்போ உள்ள பால் பாயிண்ட் பேனா இல்லை, போன தலைமுறையில் நம்மெல்லாம் ஸ்கூல் படிக்கும் போது ஒரு பேனா, இங்கு பேனா வச்சுருப்போம் இல்லையா, இந்த மூடியெல்லாம் வச்சுருப்போம், அந்த பேனாவை பற்றி ஒரு கவிதை. இந்த பேனாவை கையில் எடுத்துக்கிறார். அந்த பேனாவுக்கு மேலே பார்த்தீங்கன்னா குல்லா மாதிரி இருக்கும், பழைய பவுண்டைன் பேனா மேலே. அதை பார்த்துட்டு சொல்கிறார், பேனாவே நீ குல்லா அணிந்து இருக்கிறாய், நீ இஸ்லாமியனா? பேனா கிட்ட அவர் கேட்குறாரு. அப்புறம் கொஞ்சம் கீழே இறங்கி பார்க்குறாரு, அந்த பேனால இப்படி ஒரு நீளமாக ஒன்று இருக்கும் இல்லையா, அதை பார்த்துட்டு சொல்கிறாரு, நீ நாமம் போட்டு இருக்கிறாய் பேனாவே, அப்படி என்றால் நீ வைஷ்ணவனா? மூடியை திறக்கிறார். உள்ளே பார்த்தா அந்த நிப்பு முள்ளு முடியோடு இருக்கிறது, முள் முடி சூடி இருக்கிறாய், நீ இயேசுவின் அவதாரமா? எழுதுறார், பேனா பட்டை அடிக்கிறது. எழுதும்போது பட்டை அடிக்கிறாயே, நீ சைவனா? ஒரு பேனாவை வச்சுக்கிட்டு நீ குல்லா அணிந்திருக்கிறாய் அதனால் இஸ்லாமியனா, முள்முடி சூடி இருக்கிறாய் நீ கிறிஸ்தவனா, இல்லை நாமம் போட்டு இருக்கிறாய் நீ வைஷ்ணவனா, பட்டை அடிக்கிறாயே நீ சைவனா அப்படின்னு கேட்கிறார். இப்போது அந்த பேனா சொல்வதாக அவரே எழுதுகிறார், அட முட்டாளே, நீ இதை ஒன்றாக்கி பார், நான் ஒன்று என்கின்ற வடிவத்தில் தான் இருக்கிறேன், உலகம் முழுவதும் ஒன்ற வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் ஒன்று வடிவத்தில் இருக்கிறேன். நீங்கள் யோசிச்சு பாருங்க, நம்ம சமயம் மதம் ஜாதி அப்படின்னு நம்ம பிரிந்து கொண்டே போகிறோம். ஆனால் ஒரு உயிரற்ற ஒரு பேனா எல்லாமே ஒன்றாகத்தான் இருக்கிறது என்று சொல்ல முடியும் என்றால் இதை எது சாத்தியப்படுத்தும் என்றால் ஒரு புத்தகம் தான் சாத்தியப்படுத்தும். இதையெல்லாம் நம்ம பிள்ளைகளுக்கு அந்த புத்தகத்தை கொடுத்து இந்த சின்ன சின்ன கட்டுரைகளை எல்லாம் வாசிக்க சொல்லணும். ஏன்னா இன்னைக்கு சொன்னால் கேட்குற மாதிரி நம்ம பிள்ளைங்க மனநிலையில் இல்லை.
அப்படியே இருக்கிறாங்க நம்ம பிள்ளைங்கள்லாம். என்னை நிறைய பள்ளிக்கூடங்களில் கல்லூரிகள் எல்லாம் மோட்டிவேஷ்னல் ஸ்பீச் பேசுகிறதுக்கு கூப்பிடுவாங்க. நான் ஒரு நாள் ஒரு ஸ்கூலில் போய் சொன்னேன், முடிஞ்சளவு அதிகாலை எழுகிற பழக்கம் நம்ம பிள்ளைங்களுக்கு இன்றைக்கி இல்லை. நீங்கள் 3 மணிக்கு எழுந்தீங்கன்னா 4 மணிக்கு எழுந்தீங்கன்னா வாழ்க்கையிலே மிகப்பெரிய வெற்றியாளராக மாறிவிடுவீர்கள். நீங்கள் என்ன கனவு காணுகிறீர்களோ அதெல்லாம் நடந்து விடும் அப்படின்னு. ஒரு பையன் படக்குன்னு எந்திரிச்சு சொன்னான், எங்கள் தெரு பால்காரர் 20 வருஷமாக 4 மணிக்கே எந்திரிச்சு பால் ஊற்றிட்டு இருக்காரு. இன்னும் அவர் பால் தான் ஊற்றிட்டு இருக்காரு. எங்கள் தெருவில் போஸ்டர் ஓட்டுறவர் 3 மணிக்கே எந்திரிச்சிட்றாரு. இன்னும் அவர் அந்த பசையும் வாலியமாக தான் திரியிறாரு. இதெல்லாம் வேற எங்கேயாவது சொல்லுங்க மேடம் அப்படின்ட்டாங்க. சின்ன பசங்கக்கிட்ட இன்றைக்கி பேசவே முடியல. பார்த்துருக்கீங்களா? ஒரு யூகேஜி பையன் ஸ்ட்ரெஸ் வந்துருச்சுங்கிறான். அம்மாட்ட வந்து சொல்கிறேன், எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது, நான் படிப்படிட்டு வேலைக்கு போகலான் இருக்கேன். யூகேஜி பையன் படிப்படிட்டு வேலைக்கு போவியா? டே, உனக்கு யாரா வேலை தருவா? எல்கேஜி படிக்கிற பிள்ளைகளுக்கெல்லாம் டியூஷன் எடுக்கிறேன். இப்படியெல்லாம் சிந்திப்பதற்கு 20 வருடங்களுக்கு முன்னால் நமக்கு தெரியவே தெரியாது. ஆனால் இன்னைக்கு உள்ள குழந்தைகள் உலகமளவு சிந்திக்கிறார்கள். அப்போ அவங்கக்கிட்ட நீங்கள் ஒரு விஷயத்தை எப்படி கற்றுக் கொடுக்க முடியும்? எதையுமே நம்ம புரிந்து கொள்வதில்லை, தெரிந்து மட்டுமே கொள்கிறோம். தெரிந்து கொள்வதால் ஏற்படுகிற பிரச்சனை தான் இவ்வளவும். ஒரு நோயாளி ஒரு டாக்டர்கிட்ட போயிருக்கிறார். டாக்டர், எனக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை, நான் மெடிக்கல் ஸ்டோருக்கு போனேன். உடனே அவர் முட்டாள்தனமாக ஏதாவது ஒரு ஐடியா கொடுத்துருப்பானே, ஆமாம் டாக்டர் உங்களை பார்க்க சொன்னான் அப்படின்னு. எதையும் முழுசாக கேட்காம உள்வாங்காமல் மேலோட்டமாக தெரிந்து கொள்ளுகிற அறிவை நாம் இன்றைக்கு வளர்த்து கொண்டிருக்கிறோம். எந்த ஒரு விஷயத்தையும் தெரிந்து கொள்ளுதல் என்பது வேறு, புரிந்து கொள்ளுதல் என்பது வேறு. இப்போ இந்த இடத்துல ஒரு மரம் இருக்கிறது, இது ஆலமரம் அப்படின்னா நீங்கள் அந்த மரத்தை தெரிந்து வைத்திருக்கிறீர்கள், அவ்வளோதான். ஆனால் இந்த மரத்தின் வேர் எவ்வளவு தூரம் உள்ளே போயிருக்கிறது, இந்த மரத்தின் வயது எத்தனை ஆண்டுகள், இந்த மரம் எப்போது இலையுதிர் காலத்தில் இலையை உதிர்க்கும், எப்போது அது வசந்த காலமாக மாறும், இந்த மரத்தை நம்பி எத்தனை பறவை இனங்கள் இருக்கிறது, எத்தனை பூச்சி இனங்கள் இருக்கிறது, எத்தனை வண்டுகள் இருக்கிறது என்று அந்த மரத்தின் வாழ்க்கையை ஆராய்ந்து பார்த்தீர்கள் என்றால் அந்த மரத்தை நீங்கள் புரிந்து கொண்டிருக்கிறீர்கள் என்று அர்த்தம். தெரிந்து கொண்டிருக்கிறவன் மரத்தை எளிதாக வெட்டி விட்டு போய்விடுவான். ஆனால் இப்படி ஒரு மரத்தை உருவாக்க வேண்டுமென்றால் 100 ஆண்டுகள் ஆகும் என்று புரிந்து வைத்திருக்கிறவன் ஒரு மரத்தை வெட்டுவதற்கு 1000 முறை யோசிப்பான். இதுதான் தெரிந்து வைத்திருப்பதற்கும் புரிந்து வைப்பதற்கும் உரிய ஒரு மிகப்பெரிய வேறுபாடு. காஞ்சிபுரத்தில் மகா பெரியவர் அடிக்கடி மௌன விரதம் இருப்பார் குறிப்பிட்ட நாட்களில். அப்படி ஒரு மௌன விரதம் இருக்கிற நாட்களில் எவ்வளோ பெரிய ஆள் வந்தாலும், எவ்வளோ பெரிய தலைவர்கள் வந்தாலும் தன்னுடைய மௌன விரதத்தை அவர் கலைக்க மாட்டார். வந்தவர் அவரை தொட்டு கும்பிட்டுட்டு அப்படியே ஆசீர்வாதம் வாங்கிட்டு போக வேண்டியதுதான். அப்படி ஒரு நாள் அவர் மௌன விரதத்தில் இருக்கிறார். ஒரு பள்ளிக்கூடத்தின் வேன் வந்து நிற்கிது. அந்த ஆசிரியர்கள் அந்த பிள்ளைங்களை 2 பேரையா கையை பிடிச்சு அப்படியே உள்ளே கூட்டு போகிறாங்க. அந்த பிள்ளைகள் பக்கத்தில் வந்த உடனே மகா பெரியவர், என்ன எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க, குழந்தைகள்லாம் சாப்பிட்டீங்களா, இருந்து சாப்பிட்டுட்டு தான் போகணும், உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய ஆசீர்வாதம், நீங்கள் நல்லா படிக்கணும், நீங்கள் எல்லோரும் நாட்களில் நல்லா வருவீங்க அப்படின்னு பேசிட்டார். பக்கத்தில் இருக்கிற சீடருக்கு ரொம்ப ஆச்சரியம். என்ன சாமி, நீங்கள் எப்பயுமே உங்களுடைய விரதங்களை யாருக்காகவும் விட்டு கொடுக்கவே மாட்டீர்களே, இந்த பள்ளி பிள்ளைகளுக்காக எப்படி விட்டு கொடுத்தீர்கள்? அவர் சிரிச்சுக்கிட்டே சொன்னார், என்ன நீ கவனிக்கிற, அந்த பிள்ளைகள் எல்லாமே பார்வையற்றோர் பள்ளியிலிருந்து வந்த பிள்ளைகள், அவர்களால் என்னை பார்க்க முடியாது இல்லையா, என் சொற்களால் தானே நான் அவர்களை தொட முடியும், பேசாமல் இருந்தால் எப்படி அவர்கள் என்னை உணர முடியும் என்று கேட்டார். புரிந்து கொள்வதற்கும் தெரிந்து கொள்வதற்கும் இடையில் இந்த வேறுபாடு இருப்பதை நாம் உணர வேண்டும். ஒரு பள்ளிக்கூடத்தில் காலையில் ப்ரேயர் நடக்குது, அன்னைக்கு இன்ஸ்பெக்டர் வர்றாரு அப்படின்னு ஒரு பேச்சு. அதனால் காலையிலேருந்து எல்லாரும் டிசிப்ளினாக இருக்கணும். நம்ம பழக்கமே என்ன தெரியுமா, எப்போதும் டிசிப்ளினாக இருக்கணுங்கிறது கிடையாது, யாராவது வந்தால் டிசிப்ளினாக இருக்கும். வீடே எப்போ சுத்தமாகும் பார்த்துருக்கீங்களா? ஒரு வீடு முழுக்க சுத்தமாக வேண்டும் என்றால் உங்களுடைய உயர் அதிகாரியோ உங்களுக்கு நெருங்கின சொந்தக்காரங்களோ வீட்டுக்கு வந்தாங்கன்னா வீடு சுத்தமாயிரும். அது வரைக்கும் அது அங்கிட்டு கிடக்கும், இது இங்கிட்டு கிடக்கும், எல்லாம் தெருவில் கிடக்கும். அது மாதிரி பள்ளிக்கூடத்தில் இன்ஸ்பெக்டர் வர்றார் அப்படின்னோடனே அட்டச்சு பிடிச்சி எல்லாம் டிசிப்ளினாக இருக்கணும், ஒழுக்கமாக இருக்கணும், ஒழுங்காக இருக்கணும், எல்லாம் வரிசையில் நிற்கணும், ஒன்று போல் கிளாஸ்க்கு போகணும், பயங்கர கட்டுப்பாடு. ப்ரேயர் முடியுது, ரொம்ப நேரம் அன்னைக்கு பார்த்து பாட்டெல்லாம் பாடி செய்தியெல்லாம் வாசித்து பிள்ளைகள் ஒன்று போல் வரிசையில் போகணும் அப்படின்னு இருக்காங்க. 2 பசங்க மட்டும் ஊடால கூடி புகுந்து தடன்னு கிளாஸ்க்கு ஓடிட்டாங்க. இப்போ ஹெட் மாஸ்டர் பிடி மாஸ்டர் கூப்பிட்டு கேட்டார், கவனிச்சிங்களா அப்படின்னு. கவனிச்சேன் சார், இப்போ வந்துடுறேன்ட்டு விறுவிறுன்னு போய் எவன் ஓனான்னு கண்டுபிடிச்சி 2 பேரையும் நல்லா சாத்துன்னு சாத்தி அவருடைய ரூமுக்கு கூப்பிட்டு வந்திருக்கிறார், ஹெட் மாஸ்டர் ரூமுக்கு. சார் இவனுக்கு 2 பேர் தான் சார் ஒழுங்கை கெடுத்துட்டு ஓடினவங்க, கொண்டு வந்துட்டேன். சிரிச்சுக்கிட்டே சொன்னார், அறிவு இருக்காயா உனக்கு, கவனிச்சியான்னு கேட்டேனே, கவனிச்சியா? அதான் சார் கவனிச்சேன், இவங்க 2 பேர் தான் சார் ஓடினவங்க. அவன் ஏன் ஓடினான்னு கவனிச்சியா? தெரில சார், 2 பேருமே செருப்பு போடாமல் இருக்காங்கய்யா.
ரொம்ப நேரமாக வெயிலில் நின்றுட்டு இருக்கிறாங்க, பிள்ளைகளுக்கு கால் சூடாக இருந்திருக்கு, அதனால தான் தாங்க முடியாமல் அவன் உள்ளே ஓடி இருக்கிறான். அதை கவனிச்சியா? அவங்களுக்கு செருப்பு எதுவும் வாங்கி கொடுத்தியான்னு கேட்குறதுக்கு தாயா கவனிச்சியான்னு கேட்டேன். நீ இன்னும் 2 பேரை இழுத்து பிடிச்சி அடித்து கொண்டு வந்திருக்கிறியே, என்ன அநியாயம், கூட்டு போய் செருப்பு வாங்கி கொடு அப்படின்னாராம். அப்போ ஒரு விஷயத்தை பார்ப்பதற்கும் கவனிப்பதற்கும் வித்தியாசம் இருக்கிறது இல்லையா? ஏன் அந்த பிள்ளைங்க ஓடினாங்கன்னா ஒழுங்கை கெடுத்து விட்டு ஓடினார்கள் அப்படின்னு அவர் நினைத்தார். அவங்க 2 பேர் காலிலையும் செருப்பு இல்லாத காரணத்தினால் அந்த பிள்ளைகள் வெப்பம் தாங்காமல் ஓடினார்கள் என்று அவர் கவனிச்சார் இல்லையா? அதுதான் தாயுள்ளம். அந்த கவனிக்கிற உள்ளம் யாருக்கெல்லாம் இருக்கிறதோ அவரால்கள் தான் இந்த உலகம் பரிபாலனம் செய்யப்படுகிறது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். நிறைய தடவை நம்ம இதை கவனிக்கிறதே இல்லை. நபிகள் நாயகம் அவருடைய சீடர்களோடு உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறார். யார் என்ன பொருள் கொண்டு வந்தாலும் அவர் பகிர்ந்து கொடுத்து சாப்பிட்றது தான் அவருக்கு பழக்கம். என்ன பொருள் கொண்டு வந்தாங்க. ஆனால் அன்னைக்கு இவ்வளோ பெரிய கூட நிறைய ஒரு பாட்டி திராட்சை பழங்கள் கொண்டு வந்திருக்கிறாங்க. அவர், என்ன பாட்டி, இதான் என் தோட்டத்தில் முத விளைஞ்சதுப்பா, நீ சாப்பிட்டு நல்லா இருக்குன்னு நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். அப்படியா? எடுத்து சாப்பிட்றார். 1 எடுத்து சாப்பிட்றார், 2 எடுத்து சாப்பிட்றார், பேசிக்கிட்டு எல்லாத்தையும் சாப்பிட்டு சூப்பராக இருக்குது பாட்டி, போயிட்டு வாங்க அப்படின்ட்டார். சுற்றி இருந்த சீடர்களுக்கு ஆச்சரியம். ஒரு பேரிச்சம்பளம் கிடச்சா கூட கொஞ்சம் கொஞ்சமாக பிச்சு எங்களுக்கு தருவீங்க, ஒரு கூட நிறைய திராட்சை பழத்தை நீங்கள் ஒருவராகவே சாப்பிட்டீங்களே, என்ன காரணம்? அவர் சிரிச்சுக்கிட்டே சொன்னார், அந்த கூடையில் இருக்கிற எல்லா பழங்களும் பயங்கர புளிப்பாக இருந்தது. அந்த பாட்டி முத என் தோட்டத்தில் விளைந்ததுன்னு ஆசையாக கொண்டு வந்து வச்சுருக்கிறாங்க. இப்போ நான் உங்களுக்கு கொடுத்தா என்ன செய்வீங்க? புளிக்குது அப்படின்னு அவங்க முன்னாடி சொல்லி அவர்கள் இதயத்தை காயப்படுத்தி இருப்பீர்கள். அதனால் தான் எல்லா பழங்களையும் நானே சாப்பிட்டேன், புளிப்பை உள்வாங்கி கொண்டு இனிப்பை அந்த பாட்டிக்கு தந்தேன் என்று சொன்னார். இதுதான் ஒரு விஷயத்தை தெரிந்து கொள்வதற்கும் புரிந்து கொள்வதற்குமான ஒரு வித்தியாசம். நான் பொதுவாக மனுஷங்களை பார்த்தாலே என்ன இடம் போட்டுருவோம், யாராவது கொஞ்சம் நீட்டாக வந்துடக்கூடாது, உனக்கு என்ன ஜாலியாக இருக்க, இந்த வார்த்தை எல்லாம் சொல்லுவாங்க பார்த்துருக்கீங்களா? சில பேர் டாக்டர்கிட்டே போய் கேட்குறாங்க, என்னப்பா உனக்கு நோய்? என்னையை தவிர எல்லாரும் சந்தோஷமாக இருக்காங்க. வயிறு எரியுது டாக்டர். எல்லாருக்கும் என்ன எண்ணம் அப்படின்னா நம்மளை தவிர எல்லாரும் நல்லா இருக்கிறாங்க, எல்லாருமே இதை தான் நினைக்கிறாங்க. ஆனால் உண்மை அதுவா? தோற்றத்தை வைத்து ஒருத்தவங்களுடைய மனசை நீங்கள் எடை போட முடியுமா? உனக்கு என்னப்பா சந்தோஷமாக இருக்க, மகிழ்ச்சியாக இருக்க. அவன் அப்போ தான் பூர்வீக வீடை விற்றுட்டு வாடகை வீட்டுக்கு மாறி இருப்பான். அவனை பிடிச்சிட்டு சந்தோஷமாக இருக்குன்னு அவன் என்ன சொல்லுவான்? சில பெண்கள் நல்லா நீட்டாக வெளியில் வந்து அழகாக ட்ரெஸ் பண்ணிட்டு வருவாங்க, உனக்கு என்ன கொளிக்கிற சமாளிக்கிற. அவள் சொல்லுவாள், 10 வருஷமாக பிள்ளை இல்லை, வெளியில் வரும்போது கொஞ்சம் நீட்டாக வந்தால் மனசுக்கு ஆறுதலாக இருக்குன்னு வந்தேன். நிறைய பேர் செல்ஃபி எடுத்துக்கிட்டே இருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? பைத்தியம் மாதிரி செல்ஃபி அடிப்பாங்க, எங்கே போனாலும் செல்ஃபி எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நம்ம சேட்டை கையில் மொபைல் வந்துட்டா போதும், படக்கு படக்கு படக்குன்னு செல்ஃபி எடுக்கிறாங்க. செல்ஃபி எடுக்கிறவங்க எல்லாருமே சந்தோஷமாக இருக்கிறவர்கள் இல்லை. தன் சோகங்களை அந்த சிரிப்பின் மூலமாக மாற்றிக்கொள்ளுகிறவர்கள் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிறணும். அதுவும் எங்கள் பெண்கள்லாம் ஒரு செல்ஃபி மூலமாகவே எல்லா பிரச்சனையும் கடந்து போயிடுவாங்க. நீங்கள் பார்த்துருக்குறீங்களா? நான் ஒருத்தன்ட்ட கேட்டேன், இந்த செல்ஃபி யார் கண்டுபிடிச்சிருப்பா தெரியுமா அப்படின்னு. இந்த செல்ஃபி யார் கண்டுபிடிச்சிருப்பா தெரியுமா? தன்னை ஃபோட்டோ எடுக்க கூட ஒரு ஆள் இல்லாத அனாதை தான் செல்ஃபியை கண்டுபிடித்திருப்பாங்க. ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கூடானா போடா அப்படின்ட்டு போயிருக்காங்க. என்னடா இதுக்கு கூட நமக்கு ஆள் இல்லை, நம்மளே எடுத்துக்கிடுவோண்டா அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க செல்ஃபியை. அப்போ அவன் அதை தன்னை மகிழ்வித்து கொள்ளுகிறான் இல்லையா? பெண்கள்லாம் அப்படி செல்ஃபி எடுத்து எல்லா பிரச்சனையும் விசில் அடிக்காமல் பார்த்துக்கோங்க, ஒரே லெவலில். நம்ம பேச்சுக்கு மனிதர்கள் தான் விசில் அடிக்க வேண்டும், மைக் அடிக்கக்கூடாது. அப்படி செல்ஃபி எடுத்தே கடந்து போயிடுவாங்க. ஒரு அம்மா வீட்டில் இருந்து 6 மணி நேரமாக ஆளை காணும். கணவருக்கு சந்தோஷம்தான், இருந்தாலும் வந்துருச்சு. என்ன உன்னை 6 மணி நேரமாக காணும்? ஷாப்பிங் மால் போயிருந்தேன். ஷாப்பிங் மால் போயிருந்தியா? 6 மணி நேரமா? ஆமாம். என்னென்னலாம் வாங்கினேன்? ஒரு ஜிமிக்கியும் 60 செல்ஃபியும். என்னென்னலாம் எடுத்த அப்படின்னா ஒரு ஜிமிக்கியும் 60 செல்ஃபியும். எல்லாம் இன்றைக்கி டிபியில் வைக்கிறதுக்கு ஒரு செல்ஃபி தேரும். நம்ம வர்றதே எதுக்கு? புத்தக திருவிழாவுக்கு வர்றதே அப்படியே ஒரு புத்தகத்தை வாங்கிட்டு ஒரு 50-60 செல்ஃபி எடுத்துட்டு ஏதாவது ஒரு செல்ஃபி டிபிக்கு தேரும், ஒரு 4 செல்ஃபி ஸ்டேட்டஸுக்கு தேரும், ஒரு 4 செல்ஃபி ஃபேஸ்புக்கு தேரும், ஒரு 2 இன்ஸ்டாகிராமுக்கு தேரும். அதிலே ஒரு ஆப்பு போட்டுக்குவாங்க, தன்னை அழகுபடுத்துக்கிற ஆப். முன்னாடிலாம் சோப்பு போட்டு அழகானாங்க, இன்றைக்கி ஆப்பு போட்டு அழகாகிறாங்க. இதெல்லாம் வாழ்வின் ஒரு சின்ன சின்ன சந்தோஷம் தானே. அதை கூட நம்ம எப்போ பாருங்க, இப்போ பாரு இப்படியே அலையுதுங்க, எங்கடா ஃபோட்டோ எடுப்போன்னு. ஒரு காலத்தில் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு வாய்ப்பே நமக்கு இல்லை இல்லைங்க. அந்த 32 இது இருக்கும் இல்லையா, அந்த ஃபிலிமும் உள்ள அந்த கேமரா யாரோ ஒருத்தங்க வீட்டில் இருக்கும். கெஞ்சி கதறி அவங்கக்கிட்ட நம்ம கடன் வாங்கிட்டு வருவோம். வந்த 2வது நாளே கீழே விழுந்து உடஞ்சி போயிடும். அப்போ நிம்மதியும் போய் சந்தோஷமும் போய் அந்த குடும்பத்தோட நம்ம உறவும் போய் எவ்வளோலாம் கஷ்டப்பட்டோம். இன்றைக்கி நம்ம கையிலே கேமரா இருக்குது, நம்ம சந்தோஷமாக இருந்துக்குவோமே. இதை கூட பொறுத்து கொள்ளாத அளவுக்கு நமக்கு இன்றைக்கி அவ்வளவு எரிச்சல் இருக்குது. இந்த வாழ்க்கையை எப்படியாவது வாழ்ந்து தானே ஆகணும்.
எதையாவது செஞ்சு இந்த வாழ்க்கையை கடந்து ஆக வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணம் நம்ம எல்லோருக்குள்ளேயும் இருக்கிறது. நம்ம பாரதி பாஸ்கர் மேடம் இருக்காங்க இல்லையா, அவங்க ஒரு சிறந்த பேச்சாளர் மட்டும் இல்லை, அவங்க ஒரு அருமையான எழுத்தாளர். அவங்க எழுதின புக்கு இங்கே இருக்கும்னு நினைக்கிறேன். சிறகை விரி பற அப்படின்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறாங்க. நீங்கள் வாய்ப்பு இருந்தால் அந்த புக்கை கண்டிப்பாக வாங்கி படிக்கணும். எல்லாருமே படிக்க வேண்டிய ஒரு மோட்டிவேஷ்னல் புக். நம்ம யூ கேன் வின் இந்த மாதிரி வெளிநாட்டு ஆட்கள் எழுதுனது தான் விரும்பி படிக்கிறோம். ஆனால் நம்ம மக்கள் எழுதின சிறந்த புத்தகங்கள் நிறைய நம்மால் படிக்கப்படாமல் இருக்கிறது. அவங்க அதில் ஒரு சம்பவம் சொல்லியிருப்பாங்க. டாக்டர் ஹோவர்ட் சாமர்வெல் அப்படிங்கிற ஒரு இங்கிலாந்துக்காரர், அவருடைய லட்சியம் என்னன்னா எவரெஸ்ட்டில் ஒரு தடவையாவது ஏறி அந்த உச்சியை தொற்றணும் அப்படிங்கிறது அவருடைய லட்சியம். பல தடவை முயற்சி பண்ணி தோத்து போயிருக்கிறார். கடைசியாக ஒரு தடவை இந்த தடவை எப்படி ஜெயிச்சே ஆகணுண்டான்ட்டு ஒரு 7-8 பேர் ஷெர்பானா அந்த திபெத் நாட்டுக்காரங்க, இமயமலையை ரொம்ப நெருக்கமாக வளரும் போதே உணர்ந்தவர்கள், ஒரு 7-8 ஷெர்பாவை கையோட கூப்பிட்டுக்கிட்டு இது வரைக்கும் போன பாதையில் போக வேண்டாம், வேறு பாதையில் போகணும் அவங்கள கட்டாயப்படுத்தி கூட்டு போயிருக்கிறார். கிட்டத்தட்ட பாதி தூரத்துக்கு மேலே போயிட்டாங்க, அடிச்சு பிடிச்சி போகிறாங்க. பார்த்தா ஒரு பெரிய பனி அருவி, அவலாஞ்சுன்னு சொல்லக்கூடிய ஒரு பனி அருவி அப்படியே புறப்பட்டு வருது. அவ்வளோதான், நம்ம எல்லாரும் சோழி முடிஞ்சோம் அப்படின்ட்டு அப்படியே அதிர்ந்து போய் அவர்கள் நிற்கிறார்கள். அந்த வர்ற அருவி இவருக்கு முன்னாடி ஒரு இமயமலையிலுடைய ஒரு பாறை அப்படியே குச்சி மாதிரி நிற்குது. அந்த குச்சியில் தட்டி அந்த பனி அருவி 2ஆக பிரியுது. இவர் கரெக்டாக அந்த குச்சிக்கு முன்னாடி நிற்கிறார். அப்படி 2ஆக பிரிஞ்சு இவர் பக்கத்தில் இருந்து அந்த 8 வரையும் அள்ளிட்டு போயிடுது. கண்ணுக்கு முன்னாடி அப்படியே அள்ளிட்டு போயிடுது. இவர் அப்படியே நிற்கிறார். கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ளே கூட வந்தவங்க எல்லாரும் காலி. இவருக்கு முன்னாடி அந்த குச்சி இருக்கிறது, அந்த பனி அருவி அது மேலே இப்படி வந்து இவர் பார்க்கும்போது அது சிலுவை மாதிரி தெரிகிறது. அவர் ஒரு கிறிஸ்தவர், ஒரு சிலுவை அவருக்கு முன்னால் இருக்கிற மாதிரி தோற்றம் அளிக்கிறது. அவருக்கு அப்படியே படபடன்னு வருது. கூட வந்தவங்க எல்லாரும் இறந்து போன பிறகு என்னை மட்டும் ஏன் ஆண்டவரை உயிரோடு வைத்திருக்கிறீர்கள், நான் மட்டும் ஏன் சாகாமல் இருக்கணும், நானும் செத்துறேன்னு சாகலான்னு நினைக்கிறார். உள்ளுக்குள்ளே இருந்து ஒரு குரல் கேட்கிறது, இத்தனை பேரை அடித்து கொண்டு போன பனி அருவி உன்னை ஏன் அடித்து கொண்டு போகவில்லை? அப்போ நீ தப்பிச்சதற்கு, நீ பிழைத்ததற்கு, நீ சாகாமல் இருப்பதற்கு ஏதோ ஒரு காரணம் இருக்கிறது. அந்த காரணத்தை கண்டுபிடித்து விட்டு அதற்கப்புறம் செத்துப்போ. உள்ளே இருந்து ஒரு குரல் கேட்கிறது. உடனே கீழே இறங்கி இந்தியா முழுக்க திரிகிறார். ஏன் நான் உயிரோடு இருக்கிறேன், நான் ஏன் சாகவில்லைன்னு தேடிட்டே இருக்கிறார். அவர் ஒரு டாக்டர். திருவனந்தபுரத்துக்கு நெய்யூர்னு ஒரு கிராமத்தை தாண்டி போகும்போது அங்கே உள்ள ஒரு மருத்துவமனையை பார்க்குறார். பார்த்தாலே ஓடெல்லாம் பேர்ந்து போய் ஒரு பரிதாபமான மருத்துவமனை. ஒரே ஒரு டாக்டர் தான் இருக்கிறார். 500 நோயாளிகள் வெளியில் உட்காந்துருக்குறாங்க. பயங்கரமாக காலரா பரவி கொண்டு இருக்கிற ஒரு காலகட்டம். எல்லாம் இன்னைக்கோ நாளைக்கோன்னு சாக கிடக்குறாங்க. இந்த இடத்தில் நமக்கு வேலை இருக்கிறது என்று உள் உணர்வு சொல்லுகிறது. அந்த மருத்துவமனைக்கு போய் இன்சார்ஜ் எடுத்துக்கிறார். அவருடைய சொந்த சொத்தை எல்லாம் இங்கிலாந்துக்கு போய் விற்று அந்த பணத்தை வைத்து அந்த ஊரில் ஒரு மிக பிரமாண்டமான மருத்துவமனையை தன் செலவில் கட்டுகிறார். அந்த மக்களை எல்லாம் காப்பாற்றுகிறார். 20 வருடம் அந்த ஊரில் இருந்து தன்னுடைய பணி இனிமே தேவையில்லை என்று தோன்றிய பிறகு இங்கிலாந்துக்கு போய் கொஞ்ச காலம் இருந்துவிட்டு இறந்து போகிறார். இந்த கதையை நான் ஏன் சொல்லுகிறேன் என்றால், நம்ம எப்பயுமே ஒரு கேள்வி நமக்குள்ளே வந்துக்கிட்டே இருக்கும். நாம் ஏன் வாழ்கிறோம், நாம் ஏன் வாழணும், எதுக்காக கடவுள் நம்மளை இப்படி வாழ வச்சுருக்கான்? இந்த கேள்வி எல்லாருக்குள்ளேயும் ஏதோ ஒரு கட்டத்தில் வரும் இல்லையா? இனிமேல் அந்த கேள்வியை அழிச்சிருங்க. நான் ஏன் வாழ்கிறேன் அப்படிங்கிற கேள்வியை அழிச்சிட்டு நான் ஏன் சாகாமல் இருக்கிறேன்னு கேட்டுப்பாரு. 2க்கு வித்தியாசம் இருக்குது. நான் ஏன் வாழ்கிறேன் அப்படிங்கிறத விட்டுட்டு நான் ஏன் சாகாமல் இருக்கிறேன்னு ஒரு கேள்வி கேட்டு பாருங்க. அந்த கேள்விக்கான பதிலை நீங்கள் தேடி போனால் ஒரு உன்னதமான காரணம் உங்கள் முன்னால் கைகட்டி நிற்கும். அதுதான் வாழ்க்கைக்கான ஒரு பதில். இத்தனை கொரோனா வந்தது இல்லையா, நம்ம கண்ணுக்கு முன்னாடி எத்தனை பேர் காணாமல் போனார்கள். நம்ம தெருவில், நம்ம சொந்த பந்தத்தில், நமக்கு தெரிஞ்சவங்க, நம்ம நண்பர்கள் எத்தனை பேர் காணாமல் போனாங்க. இப்போ உங்கள் மொபைல் எடுத்து பாருங்க, அந்த மொபைலில் எத்தனை பெயர்கள் இருக்கிறது. அவர்கள் உயிர்கள் இன்னைக்கு இல்லை இல்லையா? அவங்க பேரை கூட அழிக்க மனசு இல்லாமல் அப்படியே வச்சிருக்கிறோம் இல்லையா? அவங்கெல்லாம் போயிட்டாங்க, நம்ம ஏன் இருக்கிறோம்? அவங்க பாவம் பண்ணவங்களா, நம்மளாம் புண்ணியம் பண்ணவங்களா? இல்லை தானே, எங்க இப்படி உட்காந்துருக்குறீங்க? ஆனால் நம்ம ஏன் உயிரோடு இருக்கிறோம்? அப்போ ஏதோ ஒரு மகத்தான காரணம் நாம் உயிர் வாழ்தலில் இருக்கிறது என்பதை உணர வேண்டும் என்றால் நான் ஏன் சாகாமல் இருக்கிறேன் என்கின்ற கேள்வியை நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள். பொதுவாக எப்பயுமே நமக்கு ஒரு பிரச்சனை என்னன்னா, நம்மளை மற்றவங்க புரிஞ்சுக்கிடணும். என்னை என் கணவர் புரிஞ்சுக்கிடலை, என்னை என் மனைவி புரிஞ்சுக்கிடலை, எங்கள் மாமியார் புரிஞ்சுக்கிடலை, என் பிள்ளைங்க புரிஞ்சுக்கிடலை, எங்கள் பெற்றோர், நண்பர்கள், உறவுகள், எங்கள் மேனேஜர் யாருமே என்னை புரிஞ்சுக்கிடலை. இப்படி தான் நம்ம எப்பயுமே கேட்குறோம். என்னைக்காவது இவங்களையெல்லாம் நாம் புரிஞ்சுக்கிட்டு இருக்கோமான்னு கேட்டிருக்கோமா?
என்னைக்காவது என் மனைவியை நான் புரிஞ்சிட்ருக்கிறேனா, என் பிள்ளைகளை நான் புரிந்து கொண்டிருக்கிறேனா, எனக்கு மேலே ஒரு ஆள் அதிகாரியாக உட்காந்துருக்காரு அந்த ஆளை நம்ம என்னைக்காவது புரிஞ்சிட்ருக்குறோமா? இப்படி நம்ம யோசிக்கிறதே இல்லை. எப்பயுமே நான்கிற ஒரு எண்ணத்தோடு ஒரு விஷயத்தை அணுகும்போது தான் நம்மை நோக்கி தோல்வி வருகிறது. மற்றவர்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா இன்றைக்கி இருக்கிற உலகம் ஒரு விசித்திரமான உலகம். அவர் மல்லூரி சொன்னதில் எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சது. 2000க்கு முன் 2000க்கு பின் நம்ம இந்த 40க்கு மேலே உள்ளவங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய வாய்ப்பு. 2000க்கு முன்னாடி இருந்த வாழ்க்கை இன்றைக்கி இருக்கா? அன்னைக்கு இருக்கிற உலகம் இன்றைக்கி இருக்கா? அன்னைக்கு இருந்த மனுஷனுடைய மனசு இன்றைக்கி இருக்கா சொல்லுங்கள்? அன்னைக்கு இருந்த பரந்த மனப்பான்மை இன்றைக்கி இல்லை. இன்றைக்கி எவனை வேணால் அடித்து மிதித்து முன்னேறி போய்கிட்டே இரு, அதுதான் வெற்றி. இதுதானே கற்றுக் கொடுக்கப்படுகிறது. இன்னொருத்த மனசை காயப்படாமல் தொடுவது தான் வெற்றின்னு அன்னைக்கு சொல்லி கொடுத்தாங்க. இன்றைக்கி எவன் கேடு கட்டாலும் பரவாயில்ல, நீ முன்னேறிப்போ. சினிமாலே இருக்கும் பார்த்துருக்கீங்களா? நாயகன் படத்தில் கமல் ஒரு வசனம் சொல்லுவார், 4 பேருக்கு நல்லதுன்னா என்ன செஞ்சாலும் தப்பு இல்லை. இப்படி ஒரு வசனம் வரும். நம்ம தலை அஜித் ஒரு வசனம் சொல்லுவார், பில்லா 2ன்னு நினைக்கிறேன், நாம் நல்லா இருக்கணும்னா 4 பேர் எப்படி போனாலும் பரவாயில்ல அப்படிம்பார். காலம் மாறிடுச்சு பார்த்தீங்களா? இன்றைக்கி இதுதான் நமக்கு பெரிய பிரச்சனை. ஒரு குளக்கரையில் ஒரு மீன் பிடிக்கிறவன் முகம் பார்க்குற கண்ணாடியோடு நின்றுட்டு இருந்திருக்கான். ஆனால் முகம் பார்க்குற கண்ணாடியோடு மீன் பிடிக்கிறவன் நிற்கிறான்னு ஒருத்தர் வந்து, என்னையா பண்ணுற? நான் மீன் பிடிச்சிக்கிட்டு இருக்கேன். முகம் பார்க்குற கண்ணாடியை வச்சு எப்படி மீன் பிடிப்பேன்? இந்த டெக்னிக்கை வச்சு தாங்க நான் ஒரு நாளைக்கு 1000 கணக்கில் சம்பாதிக்கிறேன், ரொம்ப பொருள் சேர்த்துட்டேன், பெரிய பணக்காரன் ஆகிட்டேன். எப்படிப்பா சொல்லு, என்ன ரகசியம்? உடனே வந்து நான் 1000 ரூபா கொடு, அப்போ தான் அந்த ரகசியத்தை சொல்லுவேன். நான் எப்படி ஒரு குண்டை தூக்கி போடுறான், சரி இதை தெரிஞ்சுக்கிட்டா நமக்கு ஒரு வாய்ப்பு இருக்குமே அப்படின்னு 1000 ரூபா கொடுத்துட்டான். கொடுத்த உடனே அவன் சொல்கிறான், அந்த முகம் பார்க்குற கண்ணாடி இருக்கு இல்லையா, இதை அப்படியே குளக்கரையில் இப்படியே வச்சுக்கிட்டே நிற்பேன். இந்த சூரிய ஒளி இதில் பட்ட உடனே அந்த வெளிச்சத்தை மீன்கள்கிட்ட காமிப்பேன். மீன் அப்படியே குழம்பி போயிடும். உடனே ஓடி போய் பிடிச்சிருவேன். இன்னும் என்னை பைத்தியனே நினச்சிட்டு இருக்கேன்னு. இப்படி பிடிச்சா அப்புறம் மீனை பிடிக்க முடியும், இவ்வளோ சம்பாதிக்க முடியும். சரி இன்னைக்கு நீ எவ்வளோ சம்பாதிச்சிருக்க? சிரிச்சுக்கிட்டே சொன்னான், 1 சேர்த்து 9 மீன். அவன் மீனை பிடிக்கல, ஆளை பிடிச்சிருக்கான். இவனோட சேர்ந்து 9000 ரூபாய் சம்பாதிச்சிருக்கான். இன்னைக்கு காலம், இன்னைக்கு வாழ்க்கை, இன்றைக்கு நாம் சந்திக்கிற நபர்கள் எல்லாம் இப்படிப்பட்டவர்களாகத்தான் இருக்கிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். முன்னாடியெல்லாம் கடன் கொடுத்தவன் எல்லாரையும் திட்டுவான் பார்த்துருக்கீங்களா? இந்த பையன் கடன் வாங்கிட்டு போனால் வட்டியும் கொடுக்கல முதலும் கொடுக்கல அப்படி திட்டுவாங்க. இப்போ கடன் வாங்குறவன் திட்டுறான். இவெல்லாம் ஒரு ஆள் நிமிட்ட போய் கடன் வாங்கினேன் பார், காலையில் ஃபோன் பண்ணுறான், மத்தியானம் ஃபோன் பண்ணுறான். இப்போ 2 வருஷம் ஆனால் என்ன தராமையாக போயிடுவான். இப்போ நம்ம கொடுக்குற காசை வச்சு தான் வாழ போகிறானா? பிச்சைக்கார பையன். யார்? கடன் வாங்கினவன். நீங்கள் சந்திச்சிருக்கீங்களா இல்லையா? ஒரு காலத்தில் ஆசிரியர்களை பார்த்து தான் பிள்ளைகள் பயந்தார்கள். இன்னைக்கு பிள்ளைகளை பார்த்து ஆசிரியர்கள் பயப்படுகிறார்கள். அன்றைக்கெல்லாம் ஆசிரியர்கள் ஏதாவது ரோட்டில் வந்தாங்கன்னா பிள்ளைகள் சந்துல பூந்துடும், வாத்தியார் வர்றாரா அப்படின்னு. இப்போ பிள்ளைகள் சேர்ந்தாப்புல வந்தால் வாத்தியார் சந்துல பூந்துடுறாரு. இது எதுக்கு தொல்லை? யார்ட்டையும் பேச முடியல. கையை ஓங்கினார்னா சார் நாளைக்கு சன் டிவியில் வந்துடுவீங்க, உங்கள் குடும்பம் தெருவில் நிற்கும் சார், சம்பளத்தை வாங்கணுமா லீவை என்ஜாய் பண்ணணுமான்னு இருங்க சார், ஏன் இப்படி சிரமப்படுறீங்க? எப்படி பேசுகிறாங்க பாருங்கள். இப்போ காலம் எப்படி மாறிவிட்டது பார்த்தீர்களா? நாம் வாழும் காலத்திலேயே காலம் இப்படி மாறிவிட்டது என்றால் நம்ம எவ்வளவு கவனமாக இருக்க வேண்டும். ஏன்னா இன்றைக்கி நல்லதை மறந்து அல்லதை நினைவில் கொள்ளுகிற ஒரு காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இதையெல்லாம் சரி பண்ணணும்னா இன்னும் ஒரு 5 வருஷம் அல்லது 10 வருஷம் ஆகும். இந்த 5-10 வருஷத்துக்குள்ள நம்ம அடுத்த தலைமுறைக்கு நாம் எப்படி நல்லதை நினைவுபடுத்த போகிறோம், கெட்டதை மறக்கடிக்க போகிறோம் என்பதில் தான் நம்ம வாழ்க்கையின் வெற்றி இருக்கிறது. 1984 போபால், இந்த வார்த்தை நீங்கள் எல்லாரும் கேள்விப்பட்டிருக்கீங்களா? போபால் விஷவாயு கசிவு கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? அந்த சம்பவம் முழுசாக உங்களுக்கு இப்போ ஞாபகம் இருக்கா? 1984 டிசம்பர் 3ஆம் தேதி நடந்தது. அந்த கார்பைடு கம்பெனியிலேருந்து விஷவாயு கசியுது, மக்கள்லாம் செத்து உழுகுறாங்க. அப்போ அந்த ஊரில் இருக்கிற ரயில்வே ஸ்டேஷன் மாஸ்டர் திடீர்னு ஒரு மாதிரி ஸ்மெல் வருதுன்னு வெளியில் வந்து பார்க்குறாரு. நாயெல்லாம் சுருண்டு விழுது, பிச்சைக்காரங்களாம் எந்திரிச்சு அப்படியே ஓடுறாங்க, அப்படியே மூக்கில் ரத்தம் வந்து விழுறாங்க. இவருக்கு புரிஞ்சு போச்சு ஏதோ பிரச்சனைன்ட்டு உடனே உள்ளே போய் கதவெல்லாம் அடைச்சிட்டு சிக்னல் கொடுக்குற கருவியை வச்சு எல்லா ரயிலுக்கும் தகவல் சொல்கிறார். ஏன்னா லக்னோவிலேருந்து மும்பை போகிற ட்ரெயின் அந்த வழியாக தான் வரும். எல்லா ட்ரெயினுக்கும் சிக்னல் கொடுக்குறாரு, இந்த பக்கம் வராதிங்க, வர்ற ட்ரெயினை நிப்பாட்டுங்கன்னு சிக்னல் கொடுக்குறாரு. ஒரு ட்ரெயின் கிளம்பி வந்துருச்சு. அந்த டிரைவரை காண்டாக்ட் பண்ணுறாரு, எல்லா கதவையும் லாக் பண்ணுங்க, ஜன்னலை லாக் பண்ணுங்க, இந்த ஸ்டேஷனில் நிற்காதீங்க, போய்கிட்டே இருங்க, போயிட்டு இருங்கன்னு விடிய தகவல் சொல்லுகிறார். விடிஞ்ச பிறகு அவர் இருக்கிற அறையை திறந்து பார்த்தால் மூக்கிலும் காதிலும் ரத்தம் வந்தபடி அந்த கருவியை இயக்கியபடி அவர் செத்து போயிருக்கிறார். அவர் பேர் துருவே. இவர் பேர் யாருக்காவது தெரியுமா?
ஆனால் ஹிட்லர் பேர் எல்லோருக்குமே தெரிகிறது. ஆட்டோ சங்கர் பெயரை இன்னும் நம்மால் மறக்க முடியவில்லை. இவன் தான் என் 100வது நாள் படம் பார்த்து கொலை பண்ணியிருக்கான் அப்போ வச்சுருக்குறோம்ல. அப்போ கெட்டவர்கள் நம் இதயத்தில் ஆழமாக பதிந்து விடுகிறார்கள், நல்லவர்களை நாம் மறந்து விடுகிறோம் என்றால் இது எப்படிப்பட்ட கால நிலையில் நாம் இருக்கிறோங்கிறத யோசிக்கணும். ஒரு வாட்ஸ்அப்பில் வந்த கதை, இந்த ரயிலுங்கிறவனே சொல்கிறேன். இன்றைக்கி காலம் எப்படி இருக்குது பாருங்கள். ஒரு ட்ரெயின் வேகமாக வந்துட்டுருக்கு, ஒரு தண்டவாளத்தில் நேராக வந்துக்கிட்டு இருக்குது. 2 ட்ராக் பிரியுது. ஒரு ட்ராக்கு இந்த ரயில் போக வேண்டிய ட்ராக். அங்கே ஒரு 10 சின்ன பிள்ளைங்க விளையாடிக்கிட்டு இருக்கிறாங்க. ரயில் வரும்னு தெரிஞ்சும் திமிருக்கு விளையாடிக்கிட்டு இருக்கு. ரயிலே வராத ட்ராக்கில் ஒரு குழந்தை விளையாடிக்கிட்டு இருக்கு. இப்போ ட்ரெயினை நிப்பாட்ட முடியாது. ஒன்று இந்த ட்ராக்கில் விடணும், இல்லைன்னா இந்த ட்ராக்கில் விடணும். இப்போ எதை நீங்கள் முடிவு எடுப்பீங்க? நீங்கள் அந்த டிரைவராக இருந்தால் ப்ராக்டிக்கலாக பேசுங்க. அந்த ஒரு குழந்தை தானே, 10 குழந்தை காப்பாற்றப்பட வேண்டும் என்றால் ஒரு குழந்தை ஏற்றிட்டு போவோம். இப்படி தான் நம்ம யோசிப்போம். ஆனால் ஒரு விஷயம் நீங்கள் கவனித்தீர்களா? தவறு செய்த குழந்தைகள் காப்பாற்றப்படுகிறது. எந்த தவறும் செய்யாமல் சரியான இடத்தில் விளையாடிய குழந்தை சத்து போகிறது. இன்னைக்கு வாழ்க்கை நிலை அதுதான். நல்லதை தனியாக செய்கிறவன் தண்டிக்கப்படுகிறான், கெட்டதை கூட்டமாக செய்யப்படுகிறவர்கள் கொண்டாடப்படுகிறார்கள். காலம் மாறிடுச்சு, காலம் மாறிடுச்சு, காலம் மாறிடுச்சுன்னு சொல்கிறோம்ல. காலம் மாறலை, காலத்தை நம்ம மாற்றிட்டோம். காலம் கெட்டு போச்சுன்னு சொல்லாதீங்க, காலத்தை கெடுத்துட்டோன்னு சொல்லுங்கள். அன்னைக்கு ஒருவன் கெட்டவனாக இருந்தான், 100 பேர் நல்லவங்களாக இருந்தாங்க. இன்னைக்கு 100 பேர் கெட்டவர்களாக இருக்கிறார்கள். ஒரு நல்லவனை பார்த்தா நக்கல் தான். வந்துட்டாரியா மகாத்மா காந்தி சொல்கிறோம்ல. அன்னைக்கெல்லாம் தெருவில் ஒருத்தர் குடிகாரனாக இருப்பான், தெருவே அவரை கேவலமாக பார்க்கும், குடியார பையன். இன்னைக்கு தெருவில் ஒருத்தர் குடிக்காமல் இருப்பான், லூசு பையன். சொல்கிறோம்ல. நல்லவனுக்கு பேரே என்ன தெரியுமா? பாவம் நல்லவன், பாவம் நல்லவன், பாவம் நல்ல மனுஷன், பொழைக்க தெரியாத மனுஷன். அப்போ இந்த காலத்தை யார் கெடுத்திருக்கிறார்கள்? நம்ம எல்லோரும் கூட்டாக சேர்ந்து தானே கெடுத்திருக்கிறோம். அப்போ நம்ம பிள்ளைகளுக்கு மட்டும் ஒரு நல்ல வாழ்க்கை அமைய வேண்டும் என்றால் எப்படி அமையும்? நாம தான் அவர்களுக்கு நல்ல வாழ்க்கையை உதாரணமாக காட்ட வேண்டும். ஏன்னா நல்லதை நம்ம திரும்ப திரும்ப அவர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். ரொம்ப கவனமாக இருக்கணும். இந்த கவனித்தல்ங்கிறது இருக்கு இல்லையா, இதுவும் வாட்ஸ்அப்பில் தான் இப்போ 2 நாளைக்குள்ளே வந்தது. ஒரு ஜாடிக்குள்ளே ஒரு 100 கருப்பு எறும்பை உள்ளே போடுறோம், 100 சிகப்பு எறும்பை உள்ளே போடுறோம். அது பாட்டுக்கு வாழ்ந்துக்கிட்டு இருக்கும். அது பாட்டுக்கு ஒரு ஓரத்தில் இந்த சைடு அந்த சைடு வாழும். இந்த ஜாடி எடுத்து படபடன்னு குளிக்கிட்டு வச்சுருங்க. இந்த கருப்பு எறும்பு மேலே சிவப்பு எறும்பு மோதும், சிவப்பு எறும்பு மேலே கருப்பு எறும்பு மோதும். ஆகா, எவனோ ஒருத்தன் நமக்கு எதிரியாக வந்துட்டான், ஒன்றை கடிச்சு கொதறி அடித்து பிடிச்சி சாகும். ஆனால் தன்னுடைய எதிரி கருப்பு எறும்பு என்று சிவப்பு எறும்பு நினைக்கிறது, தன்னுடைய எதிரி சிவப்பு எறும்பு என்று கருப்பு எறும்பு நினைக்கிறது. ஆனால் 200 எறும்புகளுக்கும் தெரியவில்லை, ஜாடியை குலுக்கியவன் தான் தங்கள் எதிரி என்று 200 எறும்புகளுக்கும் தெரியவில்லை. இது ஏதோ எறும்பு கதை நினைக்காதீங்க. நீ அந்த கட்சி, நான் இந்த கட்சி, நீ அந்த ஜாதி, நான் இந்த ஜாதி, நீ அந்த மதம், நான் இந்த மதம், நீ இந்த கொள்கை, நான் அந்த கொள்கை, நீ இந்த சினிமா நடிகனுக்கு ரசிகை, நான் இந்த சினிமா நடிகனுக்கு ரசிகை. இந்த சண்டை நடந்துக்கிட்டே இருக்கா? இது நாம போடுற சண்டையா? மேல இருந்து எவனோ ஒருவன் நம்ம வேலையை கவனிக்க விடாம இந்த குழப்பத்தை உண்டு பண்ணி கொண்டே இருக்கிறான். நாம ஜாடியை குலுக்கணும்னு விட்டுட்டு எவன் மேலே வந்து விழுந்தானோ அவனை கடிச்சு கொதறிட்டு இருக்கிறோம். அப்போ இந்த புரிதலில் இருந்து நாம் ஒரு தெளிவான முடிவு எடுத்து வாழ வேண்டும் என்றால் நிறைய வாசிக்கணும். ஏன்னா இது நல்லதுக்கே காலம் இல்லாத ஒரு காலம். ஒரு ஆடும் குதிரையும் ஃப்ரெண்ட்ஸாக இருந்திருக்கு. அது எப்படி ஆடும் குதிரையும் ஃப்ரெண்ட்ஸாக இருக்க முடியும்னு கேட்கக்கூடாது. கதையில் எல்லாமே நடக்கும். ஆடும் குதிரையும் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு விவசாயி வீட்டில் 2 பேரும் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. திடீர்னு குதிரைக்கு ஒரு வைரஸ் நோய் வந்துருச்சு. அந்த விவசாயி ஒரு டாக்டரை கூட்டு வந்து காமிக்கிறார். என்னன்னே தெரிலங்க, சொனங்கி படுத்து கிடக்குது, என்னன்னு பாருங்க. அவர் பார்க்குறாரு, ஐயோ ஒரு கொடுமையான வைரஸ் வந்திருக்கு, நான் ஒரு 3 நாளைக்கு மருந்து தர்றேன், அதுக்குள்ளே அது எந்திக்கலைன்னா ஏதாவது ஒரு முடிவுக்கு வந்துடும். 3 நாளைக்கு மருந்து கொடுக்குறாரு. பாடுக்கு ரொம்ப டென்ஷன். ஐயோ நம்மளுடைய ஃப்ரெண்டு ஏதாவது ஆயிடக்கூடாதுன்னு அதை தட்டி எழுப்புது. எந்திரிச்சிருடா, இல்லைன்னா உன்னை ஏதாவது பண்ணிடுவாங்க, 3 நாள் தான் டைம் இருக்குது, எந்திரின்னு அதை தட்டிக்கிட்டே இருக்குது. 4வது நாள் திரும்ப டாக்டர் வர்றாரு. ரொம்ப கஷ்டம், இன்னைக்கு ஒரு நாள் பாருங்கள், இது எந்திரிச்சு நடக்கலைன்னா இதை கொன்றுங்க, இல்லைன்னா வைரஸ் எல்லாருக்கும் பரவிடும். சரின்ட்டார் விவசாயி. ஆட்டுக்கு தாங்க முடியல, இவ்வளோ நாள் ஒன்றா பழகின ஒருத்தனை கண்ணுக்கு முன்னாடி எப்படி சாக கொடுக்குறோன்னு அதை போட்டு முட்டுது, தட்டுது, எழுப்புது. எப்படியாவது இன்னைக்கு எந்திரிச்சுன்னு அடித்த அடியில் அது எந்திரிச்சு நடந்துருச்சு. இப்போ விவசாயிக்கு சந்தோஷம். டாக்டர் சாயந்தரம் வர்றாரு. டாக்டர் சார், நீங்கள் தான் இந்த குதிரையை குணப்படுத்திட்டீங்க, இல்லைன்னா எனக்கு எவ்வளோ லாஸ் ஆகிருக்கும். நீங்கள் நாளை காலையில் நம்ம வீட்டுக்கு வாங்க, இந்த ஆடை அடித்து உங்களுக்கு விருந்து வைக்கிறேன்.
எப்படிப்பட்ட காலத்தில் வாழ்கிறோம் பார்த்தீங்களா? யாரால் நமக்கு நன்மை நடந்தது என்பதே தெரியாமல் நாம் உண்மையை பழி கொடுத்து கொண்டிருக்கிறோம் என்பதை தெரியாமலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எல்லாம் அந்த மொபைலுக்குள்ள, டிவிக்குள்ள, செய்திக்குள்ள, அரசியலுக்குள்ள எல்லாரும் வாழ்க்கையை தொலைச்சாச்சு. பிள்ளைங்க பூரா மொபைல், அம்மாக்கள் பூரா சீரியல், அப்பாக்கள் பூரா செய்தி, அரசியல். இதை தாண்டி ஒரு வட்டத்துக்கு நம்ம வந்திருக்கிறோமா? சக மனிதர்களோடு எத்தனை பேரோடு நீங்கள் பழகி இருக்கிறீங்க இந்த ஒரு வாரத்துக்குள்ளே சொல்லுங்கள். இந்த ஒரு வாரத்தில் ஒரு புது ஃப்ரெண்டு நான் பிடிச்சேன், ஒரு புதிய மனிதரிடம் பேசினேன், யாரோ தெரியாத ஒருவருக்கு ஒரு சின்ன உதவி செய்தேன். யாராவது சொல்லுங்க. ஏன்னா நமக்கு நேரம் இல்லை. சக மனிதனை ஏறிட்டு பார்ப்பதற்கு கூட நேரம் இல்லாமல் ஓடினோம் என்றால் நாம் எப்படி ஒற்றுமையாக இருக்க முடியும்? இந்த உலகத்தை நம்ம மாற்றி காண்பிக்க முடியும். ஏன்னா இந்த உலக இயல்பே அப்படித்தான். நீங்கள் இப்போ நினைக்கலாம், இப்போ இவங்கெல்லாம் சொல்கிறத வச்சு பார்த்தா நல்லவனா இருக்கக்கூடாது, நல்லவங்களா இருந்தால் தனி ஒருத்தனாக இருப்போம், அந்த ரயில் நம்மளை அடிச்சுட்டு போயிடும், 10 பேர் கூட சேர்ந்து கெட்டவனாக இருப்போம், அப்படி தானே நினைக்கிறீங்க? அப்படிலாம் நினைக்கவே கூடாது. இந்த உலகம் இன்னைக்கு நேரத்தில் இல்லை, எப்பயுமே இப்படி தான் இருக்குது. நல்லவன்னா அது அப்படி தான் ஒதுக்கும். 2ஆம் உலகப் போர் நடக்கும்போது பிரிட்டனுக்கு தலைமை தாங்கியிருந்தவர் வின்ஸ்டன் சர்ச்சில். அவர் தான் உலக நாடுகளெல்லாம் ஒன்று சேர்த்து அந்த வெற்றிக்கே காரணமாக இருந்தார். உங்கள் ரத்தத்தை, உங்கள் கண்ணீரை, உங்கள் வியர்வை எனக்கு கொடுங்கள், வெற்றியை நான் உங்களுக்கு தருகிறேன் என்று அறைக்கூவல் விடுத்த ஒரு மாபெரும் வீரன் வின்ஸ்டன் சர்ச்சில். ஜெயிக்க வச்சுட்டார். பிரிட்டன் ஜெயிச்சிருச்சு. ஜெயிச்ச 1945 ஜெயிச்சிட்டாங்க. அடுத்த வருஷமே அங்கே எலெக்ஷன் நடக்குது, அதிபருக்கான எலெக்ஷன். வின்ஸ்டன் சர்ச்சில் எலெக்ஷனில் நிற்கிறார், தோத்து போயிட்டார். என்னாச்சு? அவர் தான் அந்த வெற்றியை கொண்டு வந்து சேர்த்தார். ஊரே கொண்டாடிச்சு, நாடே கொண்டாடிச்சு. எலெக்ஷன் வச்சவொடனே தோத்து போயிட்டார். இது வெளிநாட்டு கதை. இரோம் ஷர்மிளான்னு ஒரு பேர் கேள்விப்பட்டீங்களா? இப்போ அவங்களெல்லாம் மறந்தே போயிட்டோம் பாருங்க. மணிப்பூரின் இரும்பு பெண்மணி என்று கொண்டாடப்பட்ட பெண். அந்த மணிப்பூரில் நடக்கிற எல்லா அக்கிரமத்துக்கு எதிராகவும் அதிகார வர்க்கத்துக்கு எதிராகவும் 16 வருஷம் உண்ணாவிரதம் இருந்தாங்க. இப்படி ஒரு உண்ணாவிரதம் எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? 16 வருஷம் கட்டாயப்படுத்தி அவங்க மூக்கில் அந்த டியூப்பு செருகி அவங்களுக்கு மூச்சு காற்று கொடுத்தார்கள். 16 வருஷம். அதுலேருந்து வெளியில் வந்து எலெக்ஷனில் நின்னாங்க. சரி, எலெக்ஷன் நின்று ஜெயிச்சு இந்த மக்களுக்கு நல்லது செய்வோம். 16 வருஷம் உண்ணாவிரதம் இந்த மக்களுக்காக இருந்தவங்க எலெக்ஷனில் நிற்கிறாங்க. எவ்வளோ ஓட்டு தெரியுமா? எவ்வளோ ஓட்டு தெரியுமா? 90 வாக்குகள். பரவாயில்ல. 16 வருஷம் எந்த மக்களுக்காக சோறு தண்ணி திங்காமல் பட்டினி கிடந்துச்சோ அந்த பெண்ணுக்கு கிடைத்த ஓட்டு 90. உனக்கு இதுவே அதிகம் அப்படின்னு நினச்சிருக்காங்க. அப்போ நல்லது செய்தவர்களுக்கு இந்த மண்ணில் என்ன கிடைக்கிறது? யோசித்து பாருங்கள். அவங்களாவது வெளியூர்காரங்க, வெளி ஸ்டேட்டுக்காரங்க, நம்ம ஊருக்காருக்கு வருவோம். வஉசி அப்படின்னு ஒருத்தர் இருந்தார் தெரியுமா? ஆங்கில ஏகாதிபத்தியத்தை குத்தி பார்த்த வைர ஊசி வஉசி என்று பதிவு செய்கிறார்கள். அவ்வளோ சொத்து எல்லாத்தையும் வித்தாச்சு. லட்ச லட்சமாக சம்பாதிக்கக்கூடிய வழக்கறிஞர் பதவி அதையும் விட்டாச்சு. அவ்வளவு சொத்தையும் விற்று ஆங்கிலேயர்களுக்கு எதிராக சுயமாக ஒரு சுதேசி கப்பல் விட்டார். கப்பலோட்டிய தமிழன் பேர் வச்சுட்டாங்க. அவரை தூக்கி ஜெயிலில் போட்டாங்க, செக்கு இழுக்க வச்சாங்க. உசுரை கொடுத்து செக்கு இழுக்கிறார். சாப்பிட்ற சாப்பாட்டில் மண் அள்ளி போடுவாங்க, அதையும் சகித்து கொண்டு சாப்பிட்டார். செக்கு இழுக்கும் போது உங்களுக்கு வலிக்கலையான்னு கூட உள்ளவங்க கேட்குறாங்க. நான் செக்கையா இழுக்கிறேன், என் பாரத மாதா அமர்ந்திருக்கிற தேரை அல்லவா இழுக்கிறேன் என்று சொன்னவர் அந்த செக்கிழுத்த செம்மல் வஉசி. அத்தனை ஆண்டு ஜெயிலில் கிடந்துட்டு வெளியில் வர்றார். எத்தனை பேர் போகணும்? சொத்தை இழந்தாச்சு. அவர் வாங்கின கப்பலையும் ஆங்கிலேயருக்கே நம்ம விற்றுட்டோம். ரொம்ப விவரம் நம்ம. அவர் உள்ளே போன உடனே செக்கிழுத்து உடம்பு போடா போச்சு, தொழில் இல்லை, ஒன்றும் இல்லை. ஜெயிலிருந்து வெளியில் வர்றார். வரவேற்க எத்தனை பேருங்க போகணும்? ஒரு சினிமா நடிகருடைய படம் வருகிறது என்றால் முதல் நாள் முதல் ஷோ எத்தனை பேர் போகிறோம்? நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தாங்களே இவங்களாம், எத்தனை பேர் போகிறோம்? அடிச்சு பிடிச்சி 2000 ரூபா டிக்கெட்டு கொடுத்து தேட்டர் கொள்ளாத அளவுக்கு போகிறோம் இல்லையா? நம்ம இளைஞர்கள் போகிறார்கள் இல்லையா? அன்னைக்கு வஉசி ஜெயிலிருந்து வரும்போது வரவேற்ற ஒரே மனிதர் சுப்பிரமணிய சிவா மட்டும்தான். சுப்பிரமணிய சிவா மட்டும்தான் வெளியில் நின்றுருக்கிறார். எவ்வளோ அதிர்ச்சியாக இருந்திருக்கும் வஉசிக்கு. நம்மளை பார்க்க நம்ம மக்கள்லாம் வந்திருப்பாங்கன்னு தான் நம்ம வெளியில் ஓடியாந்துருப்பான். தன் உடம்பு இற்று போனாலும் பரவாயில்லை, தன் உயிர் இழந்தாலும் பரவாயில்லை, என் மக்கள் எனக்காக இருக்கிறார்கள் என்று நம்பியிருப்பார்ல அந்த ஆள். எப்படி இருந்திருக்கும்? மண்ணெண்ண கடை வச்சு பிழைச்சிருக்கிறாருங்க கடைசி காலத்தில். அவர் சாகும்போது கூட என் மக்கள் என்னை ஏமாற்றி விட்டார்கள்னு அவர் சொல்லவே இல்லை. அவர் எதுக்காக வருத்தப்பட்டார் தெரியுமா? இந்த சுதந்திரத்தை நான் பார்க்காமலே இறந்து போகிறேனே என்றுதான் வருத்தப்பட்டாரே தவிர மக்கள் மேல் எந்த ஒரு குற்றச்சாட்டையும் அவர் சுமத்தவில்லை. இன்னைக்கு வஉசியை பற்றி நம்ம யாராவது சொல்கிறோமா? ஒரு பகத்சிங்குக்கும் ஒரு சேகுவேராவுக்கும் இருக்கிற மரியாதை வஉசிக்கு இந்த மண்ணில் இருக்கிறதா? இல்லை. ஏன்?
அவர் அந்த ஜாதிக்காரர். அவர் செக் இழுக்கும் போது புள்ளமார் வாழ்க புள்ளமார் வாழ்கன்னு இழுத்தாரு, இந்திய தாய் வாழ்கன்னு தானங்க இழுத்தாரு. எல்லா நல்ல மனிதர்களையும் ஜாதிக்கு பின்னால் மதத்துக்கு பின்னால் ஒதுக்கி விட்டோம் என்றால் எப்படி இந்த நாடு உருப்படும்? எனக்கே அது யோசிச்சு பார்த்துருக்குறோமா? வெளியிலேருந்து வர்றவங்கன்னா நம்ம இனம், அவங்க நம்ம தோழர் அப்படின்றோம். அப்போ இந்த மண்ணுக்காக போராடிய ஒரு திருப்பூர் குமரனை எத்தனை பேர் பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்துருக்குறோம்? சொல்லி கொடுக்குறதே கிடையாது. எல்லாத்தையும் காலப்போக்கிலே மறந்து கொண்டே போகிறோம் என்றால் இந்த நன்மை செய்த மனிதர்களை திரும்ப திரும்ப இந்த பிள்ளைகளுக்கு ஞாபகப்படுத்துவதின் மூலமாக மட்டும்தான் இந்த உலகத்தை நல்லதொரு உலகமாக மாற்ற முடியும் என்று நீங்கள் முதலில் நம்ப வேண்டும். நல்லதுக்கு காலம் இல்லாட்டாலும் நல்லது தான் செய்யணும். முன்னாடி என்ன சொல்லுவோம்? நீ நல்லது செய்யி உனக்கு நல்லது நடக்கும், அப்படி தானே சொல்லுவோம். ஆனால் இனிமேல் சொல்லுங்க, நீ நல்லது செய், உனக்கு நல்லது நடக்காட்டாலும் நீ நல்லது தான் செய்ய வேண்டும். அதுதான் அறம், அதுதான் தர்மம், அதுதான் நேர்மையின் பக்கத்தில் இருப்பது, அதுதான் உண்மைக்கு பக்கத்தில் வாழ்வது. அப்படி கற்றுக் கொடுங்க. உனக்கு ஒன்று செஞ்சா நீ திருப்பி செய், இல்லை ஒருத்தன் உனக்கு திருப்பி செய்வான் என்றால் நீ செய், அப்படி சொல்லாதீங்க. உனக்கு திரும்பி வராவிட்டாலும் நீ அவனுக்கு நல்லது செய், அவன் திரும்ப உனக்கு கெட்டது செய்வான் என்றாலும் நல்லது செய். இந்த எண்ணத்தை வளர்த்தால் மட்டும்தான் 2000க்கு முன்னாடி நம்ம வாழ்ந்தோம்ல ஒரு வாழ்க்கை, சக மனிதர்களோடு ஜாதி பார்க்காமல் சமயம் பார்க்காமல் எல்லாருமே எங்கள் சொந்தக்காரங்க தான் ஒரே தெருவில் ஒற்றுமையாக ஓடி விளையாண்டோம்ல, அந்த வாழ்க்கை திரும்ப வரும். நம்ம என்ன பதவியில் இருக்கிறோம், எவ்வளோ செல்வம் வைத்திருக்கிறோம், அதை வச்செல்லாம் வாழ்க்கை கிடையாதுங்க. ஒரு சின்ன கதை படித்தேன். ஒரு கார்ப்பரேட் கம்பெனி, இதோட முடிச்சிடுறேன். ஒரு கார்ப்பரேட் கம்பெனி, அங்கே ஒரு பெரிய மீட்டிங் நடந்துகிட்ருக்குது. திடீர்னு மிருகக்காட்சி சாலையிலேருந்து ஒரு புலி தப்பிச்சு ஓடியாந்துருச்சு. ஏதோ கார்ப்பரேட் கம்பெனியில் எல்லாம் பரபரப்பாக இருந்தோடனே இது ஓடி போய் இந்த ரெஸ்ட் ரூமுக்கு பக்கத்தில் ஒரு சின்ன பொந்து மாதிரி இருந்திருக்கு, அதுக்கு அடியில் போய் ஒளிஞ்சிக்கிடுச்சு. CEO வந்திருக்கிறார் ஹேண்ட் வாஷ் பண்ணுறதுக்கு. ஆள் நல்லா சவப்பாக கோட் ஷூட்லாம் போட்ட உடனே அந்த புலிக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு, சத்துன்னு அடித்து சாப்பிட்ருச்சு. யாருமே அந்த ஆளை தேடவே இல்லை, வந்துட்டு போயிட்டார் போல் அப்படின்ட்டு. வீட்டில் உள்ளவங்களும் அப்படியே அங்கிட்ட போயிட்டார் போலன்னு விட்டாங்க. 2 நாள் ஆச்சு, CEOவை யாரும் தேடலை. 2 நாள் கழித்து GM உள்ளே போகிறார் ஹேண்ட் வாஷ் பண்ணுறதுக்கு. இவர் நல்லா தான் இருக்கிறாரு, சப்புன்னு அடித்து சாப்பிட்ருச்சு. யாருமே அவரை தேடலை, சந்தோஷப்பட்டிருக்காங்க. GM எங்கேயோ போய் தொலைஞ்சிட்டாரு, அப்பாடா நிம்மதி. எப்போ பார்த்தாலும் வள்ளுன்னு உழுவார். 5 நிமிஷம் லேட்டாக வந்தால் என்ன வரத்து வர்றார். அப்படி ஆஃபீஸே சந்தோஷமாக இருந்திருக்கு. மறுபடியும் 2 நாள் ஓடி இருக்கு. புலி வந்து இதான் நமக்கான இடம், எவஞ்சத்தாலும் யாரும் என்னன்னு கேட்க மாட்டேங்கிறாங்க, இங்கேயே இருந்துக்கிறோன்னு அது பெர்மனன்ட் டயராக போட்டுருச்சு. அடுத்த தடவை பியூன் வந்திருக்கிறார், எல்லாருக்கும் டீ வாங்கி கொடுக்குமேன்னு ஃப்ளாஸ்கை கழுவுறதுக்கு வந்திருக்கிறார். சப்புன்னு அடித்து சாப்பிட்ருச்சு. 1/2 மணி நேரம் தாங்க ஆயிருக்கு. ஆஃபீஸே அல்லோலப்பட்டுருச்சு. என்னடா டீ வாங்க போனவனை காணும், பியூனை காணும், தலைவலிக்குது டீயை காணும், தேடி தேடி அலைஞ்சிருக்காங்க. கண்டுபிடிச்சிட்டாங்க, இந்த புலி தாயே அவனை அடித்து கொண்டிருக்குன்னு புளியை பிடிச்சி அடைச்சாச்சு. நீங்கள் ஒரு விஷயத்தை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், நீங்கள் எவ்வளவு செல்வாக்கோடு இருக்கிறீர்கள், எவ்வளவு பதவியில் இருக்கிறீர்கள், எவ்வளவு வசதியில் இருக்கிறீர்கள் என்பது அல்ல. உங்களை ஒருவர் தேட வேண்டுமென்றால் நீங்கள் மற்றவருக்கு எவ்வளவு பயன் உள்ளவராக இருக்கிறீர்கள் என்பதுதான் முக்கியம். அதனால் உள்ளத்தால் உயர்ந்தவர்களாக இருங்கள், அடுத்தவர்களுக்காக இறங்கி வர பழகி கொள்ளுங்கள். கவிக்கோ எழுதின ஒரு சின்ன கவிதையை சொல்லி நிறைவு செய்கிறேன். மேகம் வானத்தில் இருக்குது, ஒரு புகை கூண்டிலிருந்து ஒரு புகை அப்படியே கிளம்பி வெளியில் வருது. காற்று தள்ளி 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 போய் மேகத்துக்கு பக்கத்தில் போயிடுச்சு. மேகம் ஆவியான தண்ணீரால் திரண்டு கருத்து போய் இருக்குது. இந்த புகை காற்று அடித்து போய் அது பக்கத்தில் நிற்குது. இப்போ புகை கெத்தாக சொல்லுது மேகத்திட்ட, நானும் உன் உயரத்துக்கு வந்துட்டேன், நானும் உன்னை மாதிரியே கருப்பாக இருக்கிறேன், நானும் உன்னை மாதிரியே பயங்கரமாக இருக்கிறேன், நானும் உன் வடிவத்தில் தான் இருக்கிறேன், நானும் இனிமேல் மேகம்தான் அப்படின்னு புகை சொல்லியிருக்கு. அடுத்த கணம் மேகம் இடியாக சிரித்து கொண்டு மழையாக பொழிந்திருக்கிறது. நனைந்து சிலிர்த்த பூமி சொல்லி இருக்கிறது, உண்மையான வெற்றி என்பது மேலே 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 போவதில் இல்லை, மற்றவர்களுக்காக கீழே 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 இறங்கி வருவதில் இருக்கிறது. நல்ல முடிந்த அளவு நீங்கள் உள்ளத்தால் உயருங்கள், முடிந்த அளவு மற்றவர்களுக்காக இதயத்தால் இறங்கி வாருங்கள். ஏனென்றால் இன்னும் நல்லவர்களுக்கான தேவைதான் இந்த மண்ணில் காத்திருக்கிறது. நாம் நல்லவர்களாக மாறினால்தான், நம் பிள்ளைகளை நல்லவர்களாக மாற்றினால்தான் அடுத்த தலைமுறை நல்ல தலைமுறையாக இருக்கும் என்று சொல்லி, எனக்கு படித்த புத்தகங்களில் பிடித்த செய்திகளை உங்களோடு பேசுவதற்கு வாய்ப்பு தந்த அத்துணை நல்ல உள்ளங்களையும் வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சில்லென்று வீசுகிற பூங்காற்று சிட்டுக்குருவிகளை தொட்டு தழுவுகிற சுகமான ஒரு மாலை வேளையில் காலை கதிரவன் தன் வேலையை முடித்துவிட்டு
கீழை திசை நோக்கி தனது காற்சலங்களை கலைத்து வைத்திருக்கிற ஒரு அந்தி பொழுதில் தமிழே எங்கள் ஞானச் செருக்கு, தாகம் கொண்ட ஞான பானத்தைப் போல தமிழே எங்கள் ஞானம் என்று ஆண்டு பலவாய் பல நூற்றாண்டு பலவாய் தமிழை மஞ்சத்திலும் நெஞ்சத்திலுமாக மகிழ்ந்து கொண்டிருக்கிற தமிழ் சமூகம் ஒரு மாலை பொழுதில் எங்கள் அறிவை கூர்மைப்படுத்துவதற்கு ஆசையோடு வந்திருக்கிறோம் என்று அரங்கை நிறைத்திருக்கிற ஆவடி தமிழ் சமூகமே, காலந்தோறும் நீங்கள் தமிழர்களால் கருதி நினைக்கப்படக்கூடிய அளவிற்கு உங்களுடைய ஆர்வத்தையும் உங்களுடைய அறிவுசார் தேடலையும் நினைத்து உண்மையிலேயே உள்ளம் குலுங்குகிறது, உயிரிலே ஈரம் பொங்குகிறது, இதயம் தேன் கூடுகளிலே தொங்குகிறது. காரணம், இவ்வளவு அர்த்தத்தோடு அமைதியோடு ஒரு அரங்கத்தில் அமர்ந்திருப்பதே அந்த அரங்கத்திற்கு செய்கிற அறம் என்பதை நீங்கள் இவ்வளவு பொறுமையோடும் இவ்வளவு நெகிழ்வோடும் மகிழ்வோடும் ஒரு மாலை நேரத்தில் பொழுதுபோக்குகிற நேரத்தை பொழுதை ஆக்குகிற புத்தகங்களை வாசிப்போம் என்கிற உணர்வோடு வந்திருக்கும் உங்களை மீண்டும் மீண்டும் நான் நினைத்து தமிழால் வார்த்தையாடுகிற இந்த உற்சவத்தை நினைக்கும் பொழுது உண்மையிலேயே ஆயிரம் ஆயிரம் மழை மேகங்கள் ஒன்று கூடி மழையாக இந்த மண்ணுக்கு வருகிற பொழுது ஈரத்தால் இந்த நிலம் எப்படி புலகாங்கிதமடையுமோ அப்படித்தான் உங்கள் முன்னால் பேசுகிற வாய்ப்பை நினைக்கிற போது உண்மையிலேயே மனதிற்குள்ளே மழை விழுவது மாதிரி இருக்கிறது. தூறல் விழுகின்ற துடிப்பு கேட்கிற காரணத்தால் நான் பல ஆண்டுகளாய் இவரோடு மேடையில் பேச மாட்டோமா என்கிற ஏக்க பெருமூச்சும் என்ன சுளிப்புகளும் கண்களுக்குள்ளே காடா விளக்குகளை ஏற்றி கவிதா ஜவஹரோடு பேச மாட்டோமா என்று நினைத்து கொண்டிருந்த நேரத்தில் கவிதா ஜவஹர் வருகிறார் என்கிற அன்றைக்கு என்னையும் அழைத்திருக்கிறார்கள் இந்த குழுவினர் என்று நினைத்து அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் நெஞ்சம் அள்ளி கொஞ்சும் வெஞ்சு புகழ் கொண்ட அஞ்சுக தமிழில் மஞ்சம் நெகிழும் மகிழம்பு சொல் எடுத்து சீர்படைத்து யாழ் எடுத்து இசைமீட்டும் தமிழ் பாவெடுத்து கவிதை கண்கொண்ட காவிய வணக்கம் கூறி என் உரை தொடங்குகிறேன். என்றைக்கு நான் கண்கள் கனிய கனிய என் உதட்டு விளிம்புகளில் உயிரெழுத்துக்களை உச்சரிக்க தொடங்கி களைத்து போன நேரத்திலும் சளைத்து கொள்ளாமல் கண்கள் கனிய கனிய கவிதைகளை படித்து படித்து எந்த தமிழால் ஈர்க்கப்பட்டேனோ அன்றிலிருந்து கவிதையிலேயே பேச வேண்டும், வாழ் நாளெல்லாம் எந்த பிறவியிலும் இந்த மண்ணில் கவிதையிலேயே பொழிய வேண்டும் என்கிற நெஞ்சார்ந்த சிந்தனை நெருடிய காரணத்தால் அங்குதான் இங்குதான் என்றில்லாமல் எங்கும் எதிலும் தங்கு தடையின்றி நுங்கும் நுரையுமாய் பொங்கிச் சிரிக்கிற எனது பிள்ளை தமிழில் இமயத்தை வென்று வந்த தமிழால், நல்லோர் இதயத்தை வெற்றி கொண்ட தமிழால், அளப்பரிய மொழிப்பற்று மிகச்சிறப்பாய் ஒளிர்ந்திட மொழிகளால் நான் உங்களை கொஞ்சவும் விழிகளால் நீங்கள் என்னை கெஞ்சவுமான ஒரு ரசவாதம் நிகழுமையானால் அதுதான் மிகச்சிறந்த பொழிவு என்று நான் அர்த்தப்படுத்தி இருக்கிற காரணத்தால் ஆவடியினுடைய முதல் புத்தக திருவிழாவில் எங்கள் மரியாதைக்குரிய சொல்லரசி கவிதா ஜவஹரோடு இணைந்து பேசுகிற இந்த உற்சவத்தில் உண்மையிலேயே மனமெல்லாம் மகிழ்ந்து மகிழ்ந்து நினைவெல்லாம் நெகிழ்ந்து நெகிழ்ந்து பூரிப்படைகிற இந்த நேரத்தில் தமிழே எங்கள் ஞானச் செருக்கு, தமிழே எங்கள் வானப்பெருக்கு என்கிற மனநிலையோடு உரையாட அழைக்கப்பட்டிருந்தாலும் நான் என் மனதை இளமையாக வைத்து கொள்வதற்கு காதலை தாளப்படுத்தி கொண்டும் என் மனதை வளமையாக வைத்து கொள்வதற்கு தமிழை தவப்படுத்தி கொண்டும் எப்பொழுதும் என்னை நான் மகரந்தப்படுத்தி கொள்ளுகிற ஏகாந்த பயணி. அப்படி நான் தாளப்படுத்தி கொண்ட காதலை என் அந்தப்புறத்திற்கும் என் தவப்படுத்தி கொண்ட தமிழை இந்த அவைக்களத்திற்குமாக நான் சுமந்து வந்திருக்கிறேன். நீங்கள் கேட்பதற்காக தருவதற்கு தமிழையும் நீங்கள் கேட்காமலே தருவதற்கு அன்பையும் சுமந்து வந்திருக்கிற காரணத்தால் மீண்டும் ஒரு முறை வணங்கி நான் தமிழாட வேண்டும் என்பதே என் தவம் என்கிற காரணத்தால் உங்களைப் போல் நான் அதிகம் படித்தவன் இல்லை. பள்ளி படிப்போடு என்னுடைய வாழ்க்கையை முடித்து கொண்டவன். வாழ்க்கை அறை எனக்கு சொல்லித்தந்த விஷயங்களை மனதில் வைத்து கொண்டு நடைபெறுகின்ற காரணம்
அந்த தமிழால் கையெடுத்து கொண்டு நடையும் என்ற காரணம்தான் இன்றைக்கு எங்கோ பிறந்து எங்கோ வளர்ந்து எங்கோ இருக்கிற ஒரு தமிழ் சமூகத்தில் அதே தாய்மொழியில் தாய்ப்பால் குடித்து வளர்ந்த காரணத்தால், தமிழ்பால் குடித்து வளர்ந்த காரணத்தால் இன்றைக்கு தமிழாடுவதற்கு காலம் எங்களுக்கு தந்திருக்கிற மிகப்பெரிய கருணையே கற்ற தமிழே பெற்ற புண்ணியம் என்று கருதுகிறேன். அதனால்தான் செல்கிற இடமெல்லாம் எல்லா தமிழ் சமூகமும் 8.5 கோடி தமிழ் சமூகத்தினுடைய இன்றைக்கு கருவில் வளருகிற கடைசி குழந்தையினுடைய காது வரை தமிழ் கேட்க வேண்டும் என்கிற ஆசையை முன்னிறுத்தி தான் இந்த தமிழ் சமூகம் 21ஆம் நூற்றாண்டு இயந்திரத்தால் கட்டமைக்கப்பட்ட நூற்றாண்டு, 21ஆம் நூற்றாண்டு அறிவியல் நூற்றாண்டு. ஆனால் என்னுடைய ஆசையெல்லாம், என்னை போன்றவருடைய சமூக சிந்தனைகளோடு வளம் வருகிற ஆசையெல்லாம் தாய் தமிழை, தாய் மொழியை தலையிலே தூக்கி வைத்துக் கொள்வதற்காக அல்ல. உலகத்தில் நீங்கள் எந்த மொழியை வேண்டுமானாலும் கற்றுக்கொள்ளுங்கள், அது தவறில்லை. தமிழை மாத்திரமே படியுங்கள் என்று சொல்வதற்கு நான் ஒன்றும் முட்டாளில்லை. தமிழ் என்பது தாய்மொழி என்பதை தயக்கமும் அயல்மொழியில் மயக்கமும் கொண்டிருக்கிற தமிழ் சமூகம் அதிலிருந்து விடுபட்டு 21ஆம் நூற்றாண்டில் தாய்மொழியில் நம் தலைமுறைகள் வளர வேண்டும் என்கிற மிகப்பெரிய கோட்பாட்டை மனதில் வைத்து கொண்டுதான் இந்த பூமி முழுக்க 84 நாடுகளுக்கு மேலாக பரவி இருக்கிற தமிழர்கள் தமிழால் தங்களை இணைக்க வேண்டும் என்கிற உணர்வை இன்றைக்கு சுமந்திருக்கிறார்கள். உலக வரலாற்றை புரட்டி பார்க்க வேண்டும். உலகத்தில் முக்கியமான 3 இனங்களை நாம் யோசிக்க வேண்டும். இன்றைக்கு அந்த யோசிக்கிற இடத்திலே நாம் நிற்கிறோம். உலகம் 3 இனத்தில் மிகப்பெரிய வளர்ச்சியை கண்டிருக்கிறது. முதல் இனம் ஜப்பானிய இனம். 2ஆம் உலகப் போரில் ஜப்பானிய இனம் 2 பக்கம் அடிவாங்கி அப்பளமாக நொறுங்கி போனது. ஆனால் அதற்கு பிறகு 2ஆம் உலகப் போர் முடிந்த பிறகு இன்றைக்கு உலக வரலாற்றில் மாபெரும் தலைமுறைகளை வரலாற்றை உருவாக்கி இருக்கிற பெருமை ஜப்பானிய குடும்பங்களுக்கும் குழந்தைகளுக்கும் உண்டு. ஜப்பான் நாட்டில் குழந்தைகளுக்கு முதல் பள்ளிக்கூடம் என்பது 7 வயது வரை பெற்றோர்களிடத்திலே தான் வளர வேண்டும். இதுதான் இன்றைக்கும் அங்கு நடைமுறை. அவர்களுடைய முதல் பள்ளிக்கூடம் என்பது பெற்றோர்கள். காரணம், அவர்கள் தங்கள் குழந்தைகளுக்கு அன்பையும் பண்பையும் மிகச்சரியாக வளர்த்து கொண்டிருக்கிறார்கள். 7 வயது வரை ஒரு குழந்தைக்கு நீங்கள் மிகச்சரியாக உங்கள் அன்பை போதிய அளவிற்கு சரியாக செலுத்திவிட்டாரே உங்கள் குடும்பம் தலைக்கும் சிறக்கும் என்பதுதான் உளவியல் பார்வை, உலக வரலாறு நமக்கு சொல்லுகிற உண்மை. ஜப்பான் நாட்டில் எந்த குழந்தையும் அலைபேசியை கையிலே வைத்து கொண்டு அழகாக அதை பயன்படுத்துகிறது என்றால் எந்த பெற்றோர்களும் பெருமைப்பட மாட்டார்கள். எங்கள் குழந்தை அழகாக எங்களுடைய அலைபேசியை கையிலே வைத்துக்கொண்டு இந்த சின்ன வயதிலே இவ்வளவு ஆளுமையோடு இருக்கின்ற அவர்கள் விரும்பவும் மாட்டார்கள், ஆசைப்படவும் மாட்டார்கள், மகிழவும் மாட்டார்கள். காரணம், தங்களுடைய குழந்தைகள் எந்த தொழில்நுட்பத்திலும் அடிமையாகிவிடக்கூடாது, தங்களுடைய மதிநுட்பத்திலே தான் எங்கள் குழந்தைகள் சிறந்து விளங்க வேண்டும் என்று இன்றைக்கு அவருடைய கல்வி முறை. 7 வயதிற்கு பிறகு அவர்கள் கல்விக்கூடத்திற்கு போகிற போது அவர்கள் பெற்றுக்கொள்வது 2 கல்வி. இதைத்தான் நண்பர்களே, பெற்றோர்களே, பெரியோர்களே நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஜப்பான் குழந்தைகள் 2 கல்வியை பெறுகிறார்கள். வெளிப்படையாக பெறுவது நாம் கல்விக்கூடத்தில் பெறுகிற அறிவு, அது அறிவு. மறைமுகமாக பெறுகிற கல்வி என்பது பெற்றோர்களிடத்தில் பெறுவது அன்பும் பண்பும். அது உருவமில்லாத சொத்து. உங்கள் வீட்டில் உங்கள் குழந்தைகளுக்கு என்ன வேண்டுமானாலும் சேர்த்து வையுங்கள். எந்த நிலபுலங்களை சேர்த்து வையுங்கள், வீடுகளை சேர்த்து வையுங்கள், எந்த சொத்தையும் சேர்த்து வையுங்கள். தான சொத்து அவையெல்லாம் உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் கொடுப்பது தான சொத்து. ஆனால் தாய் தமிழ்தான் இந்த உலக வரலாற்றில் நிலவுக்கு கீழே நிலவுகிற 6000 மொழிகளுக்கும் மிகச்சிறந்த அறவியலை இந்த மண்ணுக்கு வழங்கி இருக்கிற மொழி என்பது தாய் தமிழ் மொழி மட்டும்தான். அந்த ஞான சொத்தை உங்கள் குழந்தைகளுக்கு மிகச்சரியாக கொடுக்க வேண்டும் என்பதற்குத்தான் நாம் சுற்றி வளைத்து இதை பேசுகிறோம். 2வது இனம் சீன இனம். இன்றைக்கு சீனாவில் ஒரு குழந்தைக்கு கற்பிக்கப்படுகிற போதே உலக வரலாற்றில் நான் மிகச்சிறந்த குடிமகன், உலக வரலாற்றில் நான் மிகச்சிறந்த தாய்மொழியை கொண்டவன் என்றுதான் அந்த குழந்தைக்கு கற்பிக்கப்படுகிறது. அந்த குழந்தைக்கு கற்பிக்கப்படுகிற போதே அவர்கள் எடுத்துக்கொள்ளுகிற மிகப்பெரிய நிலைப்பாடு 3. 1, தாய்மொழியை எந்த சூழ்நிலையிலும் விட்டுவிடக்கூடாது. 2, நாட்டினுடைய தலைமைக்கு கட்டுப்பட்டு நாட்டிற்காகவும் வீட்டிற்காகவும் சேர்ந்து கூட்டாக உழைக்க வேண்டும் என்கிற தன்மை. 3வது,
பொருளாதாரத்திலும் வணிகத்திலும் சிறந்து விளங்க வேண்டும் என்பது அவர்களுடைய நிலைப்பாடு. இந்த 3 நிலைப்பாட்டிலே தான் சீன நாடு இன்றைக்கு தன்னுடைய குதிங்கால்களுக்கு கீழே இந்த உலக பந்தையே குவித்து வைக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு கொண்டிருக்கிறது. கொரோனா என்கிற பெரும் தொற்று அவர்களை மீட்டெடுக்க முடியாமல் இருந்தாலும் அதிலிருந்து மீண்டும் வந்து இன்றைக்கும் அவர்கள் உயர்ந்து கொண்டிருக்கிறார்கள். 3வது இனம்தான் பெற்றோர்களே, பெரியோர்களே, உலக வரலாற்றில் நாடின்றி வீடின்றி அனாதைகளாய் அவலைகளாய் ஒரு சொந்த நிலம் கூட இல்லாமல், ஒரு சதுரடி நிலம் கூட இல்லாமல் 60 லட்சம் யூதர்களை கொன்று குவித்த பிறகும் கூட உலகம் முழுவதும் விரவி பரவி கிடந்த யூதர்கள் 1948களில் ஒரு பாலைவனத்தில் இடத்தை தேர்வு செய்து அந்த நாட்டை, இஸ்ரேல் என்கிற நாட்டை கட்டமைத்த போது அவர்கள் உலக நாடுகளில் இருக்கிற எல்லா யூதர்களையும் வரவழைத்தார்கள். எப்படி தெரியுமா? அவர்கள் தாய்மொழியை யாரெல்லாம் கைவிடாமல் வைத்திருந்தார்களோ அந்த யூதர்களெல்லாம் ஒன்று திரண்டு வாருங்கள், நாம் ஒரு நாட்டை கட்டமைப்போம் என்று இஸ்ரேலை கட்டமைத்தார்கள். 1948 அவர்கள் எடுத்துக்கொண்ட நிலைப்பாடும் 3. 1, எந்த சூழ்நிலையிலும் தாய்மொழியை விடாமல் கல்வி கற்றுக்கொள்வது, எந்த சூழ்நிலையிலும். 2, அவர்களுக்குள் யார் சின்ன சாதனை செய்தாலும் அந்த இனமே ஒன்று கூடி அவர்களை உயர்த்துவது. 3வது, பொருளாதாரத்தில் மிக குறிப்பாக சிக்கனத்தோடு பொருளாதாரத்தில் உயர்ந்து நிற்பது என்கிற வடிவத்தை அவர்கள் உருவாக்கி கொண்டு உலகம் முழுவதும் பரவி கிடந்த யூதர்கள்தான் இன்றைக்கு உலக வரலாற்றில் மிகப்பெரிய செல்வந்தர்கள் யார்? யூதர்கள். மிகப்பெரிய விஞ்ஞானிகள் யார்? யூதர்கள். மிகப்பெரிய சினிமா கலைஞர்கள் யார்? யூதர்கள். மிகப்பெரிய பொருளாதார மேதைகள் யார்? யூதர்கள். 65% உலக வரலாற்றில் நோபல் பரிசு பெற்றவர்கள் யார்? யூதர்கள். ஆனால் நண்பர்களே, இவையெல்லாம் தரவுகள். ஒன்றை மனதில் வைத்து கொள்ள வேண்டும். உங்கள் குழந்தைகள் அலைபேசிகளை தேடுகிறார்களே, நான் நாடெல்லாம் நாவெல்லாம் தொடர்ந்து தொய்வில்லாமல் கல்விக்கூடங்களுக்கும் கல்லூரிகளுக்கும் பேசிக்கொண்டே இருக்கிறவன். நான் போகிற இடமெல்லாம் பெற்றோர்கள் எதிர்கொள்கிற சவால் என்ன? என்னுடைய குழந்தை எப்படியாவது அலைபேசியிலிருந்து காப்பாற்றி விட வேண்டும் என்று தான் நினைக்கிறீர்கள். அதுதான் இன்றைக்கு நினைக்கிற நடைமுறை சிக்கல். ஒரு குழந்தையை உருவாக்குவதென்பது, ஒரு குழந்தையை படிக்க வைப்பதென்பது, ஒரு குழந்தையை கட்டமைப்பது என்பது ஒரு கோவில் கட்டுவதற்கு சமம். இன்றைக்கு நீங்கள் அந்த கடினமான வாழ்க்கையை எதிர்கொண்டிருக்கிறீர்கள். உங்கள் குழந்தைகள் ஒவ்வொன்றாக இழந்திருக்கிறார்கள். இன்றைக்கு 45 வயது 50 வயதிற்கு மேலே இருக்கிறவர்கள் தான் உலக வரலாற்றில் உன்னதமான தலைமுறைகளாக கருதப்படுகிறார்கள். காரணம், அவர்கள்தான் இந்த உலகம் 2000க்கு முன்பு 2000க்கு பின்பு என்கிற மிகப்பெரிய மாற்றத்தை சந்தித்திருக்கிற தலைமுறைகள் இன்றைக்கு இருக்கிற பெற்றோர்கள். உங்களுக்கு தெரியும், இந்த பிள்ளைகள் இன்றைக்கு இழந்திருப்பது என்ன? தாய்ப்பால், தாய்மொழி, தாலாட்டு பாடல். இவர்களுக்கு இவையெல்லாம் என்ன என்றால் தெரியாது. கும்மி பாட்டு என்றால் என்ன என்று தெரியாது. அறுவை பாடல் என்றால் என்ன என்று தெரியாது. எதிர்காலத்தில் ஒப்பாரி என்றால் என்ன என்றும் தெரியாது. இவற்றையெல்லாம் நாம் இழந்து கொண்டிருக்கிறோம். இந்த பண்பாட்டை மீட்டெடுக்க வேண்டுமென்றால் இந்த சமூகம், எனக்கு தெரிந்து நான் ஒரு நடிகனாக அறியப்பட்ட பிறகு, நடிகனாவதற்கு முன்பாக தமிழ்நாடு முழுக்க நான் பேசியிருக்கிறேன். ஆனாலும் கும்கி என்கிற ஒரு படம் வந்த பிறகு நான் அடையாளப்படுவதற்கு அது இருந்தாலும் கூட அடிப்படையில் என்னுடைய ஆழமான மனதை நான் சொல்லுகிறேன். உங்களுடைய கைதட்டலுக்காகவோ உங்களுடைய மகிழ்ச்சிக்காகவோ இதை நான் பதிவு செய்ய விரும்பவில்லை. இந்த சமூகம் சினிமா சமூகமாக மாறிவிடக்கூடாது. அவர்கள் அறிவு சார்ந்த சமூகமாக மாற வேண்டும். தாய்மொழியை கைவிடாத சமூகமாக மாற வேண்டும். இந்த சமூகத்தினுடைய 8.5 கோடி தமிழ் சமூகத்தினுடைய 8.5 கோடி வேறு எந்த மொழிக்காரனும் தமிழ் பேச வேண்டும் என்கிற அவசியம் நமக்கு இல்லை. வேறு எந்த மொழிக்காரனும் நம் மொழிக்கு எதிராக இருக்க வேண்டும் என்கிற அவசியம் இல்லை. அது இந்தியாக இருக்கட்டும், ஆங்கிலமாக இருக்கட்டும். ஆனால் இன்றைக்கு மைசூரில் இருக்கிற தேசிய மொழியியல் ஆய்வுக் கழகம் ஒரு ஆய்வை இன்றைக்கு வெளிப்படுத்தி இருக்கிறது. 2-3 ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு ஆய்வு தெரிவிக்கிறது, 2000 இன்றைக்கு உலகத்தில் இருக்கிற 6000 மொழிகளுக்கு கீழே 2500 மொழிகள் அழிவினுடைய விளிம்பில் இருப்பதாக கருத்து கொள்ளப்பட்டிருக்கிறது, ஆய்வு கொள்ளப்பட்டிருக்கிறது. அந்த அழிவின் விளிம்பில் தமிழ் இல்லை. அது மிகப்பெரிய சந்தோஷம்தான். அதில் என்ன சிக்கல் என்றால், இந்த 10 ஆண்டுகளில் இன்றைக்கு நேரு பல்கலைக்கழகத்தில் இருக்கிற பேராசிரியர் அன்விதா அபி ஒரு ஆய்வு நடத்தி சொல்லுகிறார், இந்த 10-15 ஆண்டுகளில் தமிழ்நாட்டில், இந்தியாவில் மிகப்பெரிய அளவில் ஆங்கில கல்விகள் புகுத்தப்படுகிறது. அந்த இடத்திலிருந்து தான் இங்கே நாம் நம் குழந்தைகளை காப்பாற்ற வேண்டியிருக்கிறது. உங்கள் குழந்தைகள் ஆங்கில கல்வி கற்பதில் தவறில்லை. உங்கள் குழந்தைகள் எந்த மொழியை கற்றாலும் தவறில்லை. ஆனால்
ஒரு குழந்தை எந்த மொழியில் சிந்திக்கிறதோ அதுதான் அவனது தாய்மொழி. நான் தமிழில் சிந்திக்கிறேன் என்றால் அதுதான் என்னுடைய தாய்மொழி. அந்த தமிழில் சிந்திக்கக்கூடிய ஆற்றலை அழகாக தாகூர் சொல்வார். ஒரு குழந்தை தாய்மொழியில் எந்த குழந்தை சிறந்து விளங்குகிறதோ அந்த குழந்தை தான் எல்லா துறைகளிலும் சிறந்து விளங்கும் என்பது ஒரு மிகப்பெரிய அடிப்படை இயற்கை நியதி என்பதை நமக்கு சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் என்ன பிரச்சனை என்றால் நம்முடைய கல்வி முறை வேறு கப்பால் வெகு தூரம் விழுகிற மழையாகவே இருக்கிறது என்கிற கருத்தையும் அவர் புகுத்தி வைத்திருக்கிறார். இன்றைக்கு நீங்கள் உங்கள் குழந்தைகள் ஆங்கிலத்தில் பேசுவதை புலகாங்கிதமடைகிறீர்கள். என்னை மன்னித்து விடுங்கள் தோழர்களே. 19 நாடுகளில் நான் பயணப்பட்டு வந்திருக்கிறேன். 19 நாடுகளில் இருக்கிற புலம்பெயர்ந்த தமிழர்கள் அங்கே நாடு விட்டு கண்டம் விட்டு தங்களுடைய உறவுகளை விட்டு சொந்தங்களை விட்டு பொருளாதாரம் தேடி நெத்தி வியர்வை கீழே விழ விழ அவ்வளவு உழைத்து கொண்டிருக்கிற நேரத்தில் கூட அங்கு இருக்கிற குழந்தைகளுக்கு வாரம் தோறும் தமிழில்தான் வகுப்பெடுக்க வேண்டும், தமிழில்தான் படிக்க வேண்டும் என்று உயிரை கொடுத்து தமிழ் வளர்த்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு நாம் தமிழ்நாட்டில் நாம் நினைக்கிறோம் ஏதோ கோட்டையிலிருந்து குமரி வரை வாழ்கிறவர்கள் தான் தமிழர்கள், நமக்குத்தான் தமிழ் படித்து என்ன ஆகப் போகிறது என்றெல்லாம் நினைக்கிறோம். இல்லை, ஒன்றை மனதில் வைத்து கொள்ள வேண்டும். உலக வரலாற்றில் 4500 ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த நாகரிகத்தை நதிக்கரை நாகரிகங்களை உருவாக்கிய சுமேரியர்கள் பேசிய சுமேரிய மொழி இன்றைக்கு யாருடைய மொழியாகவும் இல்லை. 4000 ஆண்டுகளுக்கு முன்னால் எகிப்து என்கிற உலகத்தினுடைய நீண்ட நிலப்பரப்பில் நினைத்து செல்கிற நைல் நதி கரையிலே ஓடிய கிளியோபாத்ரா பேசிய அந்த மொழி எகிப்திய மொழி இன்றைக்கு யாருடைய மொழியாகவும் இல்லை. 3600 ஆண்டுகளுக்கு முன்னால் இந்தியாவினுடைய இரவாத இதிகாசத்தை தந்த சமஸ்கிருதம் இன்றைக்கு யாருடைய மொழியாகவும் இல்லை. 3000 ஆண்டுகளுக்கு முன்னால் மகாவீரர் அலெக்சாண்டர் பேசிய கிரேக்க மொழி இன்றைக்கு யாருடைய மொழியாகவும் இல்லை. 2600 ஆண்டுகளுக்கு முன்னால் போதி மரத்திற்கு கீழே வேதிய மாற்றம் பெற்றாரே புத்தர், அவர் பேசிய பாலி மொழி இன்றைக்கு யாருடைய மொழியாகவும் இல்லை. 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் இயேசு பெருமான் பேசிய அரேமிக் மொழி ஹிப்ரு மொழியினுடைய கிளைமொழி இன்றைக்கு யாருடைய மொழியாகவும் இல்லை. ஆனால் காலத்தால் மூத்து கருத்தால் முதிர்ந்து காணமாய் திரிந்து ஞானமாய் சுரந்து வானமாய் விரிந்து வனமாய் விளைந்து கல் தோன்றா காலத்தை முன்தோன்றி வாளோடு முன்தோன்றி போராடி போராடி வேரோடி வேரோடி வீழாத வெறித்தவரும் வரலாற்றின் பக்கம் தோறும் பதிந்து வாழ்ந்து சலிக்காத வரலாற்று மொழியாக திரிந்து அக்கீரன் நப்பூதன் நன்னாதன் நப்பசலை ஒக்கூர் மாசாத்தி ஒன் சாத்தன் தற்கோ இளங்கோ ஆண்பார் தேகும் அரபை முதல் முக்கடியும் தேன்பாலும் தெய்வ தமிழுக்கு அளித்திட்ட கம்பன் நம்முடைய ஊனோடும் உயிரோடும் ஊட்டி வளர்த்த அன்னையரும் தந்தையரும் அகல் விளக்கை கையில் எடுத்துக்கொண்டு தொடர் ஓட்ட பயணத்திலே அணையாமல் கொண்டு வந்து 25 நூற்றாண்டுகளுக்கு மேலாக இலக்கிய வாழ்வையும் இலக்கண வாழ்வையும் கையிலே வைத்துக்கொண்டு கொண்டு வந்து சேர்த்திருக்கிற சீதனம் தமிழ். அதனால்தான் எங்கள் தமிழை நாங்கள் பேசுகிற போது புலிக்கு நகம்தான் கர்வம், சிங்கத்திற்கு பிடரிதான் அழகு, மயிலுக்கு தோகைதான் அழகு, தமிழுக்கு கர்வம்தான் அழகு. தமிழுக்கே அவ்வளவு கர்வம் இருக்கிறபோது தமிழை பாடுகிறவனுக்கும் பேசுகிறவனுக்கும் எவ்வளவு கர்வம் இருக்கும். அந்த ஞான சேர்க்கை மனதில் வைத்து கொண்டுதான் இன்றைக்கு போகிற பக்கமெல்லாம் தமிழ் தமிழ் என்று சொல்வதற்கு காரணம் எங்கள் மூதாதையர்கள் நேற்று மலையிலே முளைத்து இன்றைக்கு காலையிலே வந்து ஒரு நூற்றாண்டு கால வரலாறு எழுதியவர்கள் அல்ல. வரலாற்றின் கல்வெட்டுக்களில் களிமண் தட்டுகளில் தொடங்கி மூங்கில் பட்டைகளில் தாமிர பட்டயங்களில் தொடங்கி இன்றைக்கு கணிப்பொறி வடிவம் வரை இன்றைக்கு உலக வரலாற்றில் இணைத்து கொண்டிருக்கிற இணையத்தில் ஆங்கிலத்திற்கு அடுத்தபடியாக இருக்கிற 2வது மொழி தமிழ். அந்த கர்வம் நம் தலைமுறைகளுக்கு வேண்டும். என் தாய்ப்பால் எனக்கு கலப்படமற்றது, என் தாய்மொழி உலகத்தில் தூய்மையான மொழி என்று என்றைக்கு உங்கள் குழந்தைகள் நினைக்கிறார்களோ அன்றைக்குத்தான் தமிழினுடைய உயரம் இன்னும் உயரும் என்பதுதான் உண்மை. எனவேதான் பெருமக்களே, உங்களுடைய குழந்தை எந்த மொழியை வேண்டுமானாலும் படிக்கட்டும், ஆனால் உங்களை அழைக்கிற போது அப்பா என்றும் அம்மா என்றும் அருந்தமிழில் அழைக்க வேண்டும். உங்கள் குடும்பத்தினுடைய உறவுகள் காரணம் இது என் பாட்டி எனக்கு கதை சொன்ன மொழி, என் தாய் எனக்கு தாலாட்டு பாடிய மொழி, என் தந்தை என்னை நாற்றுப்படுத்திய மொழி, என் ஆசிரியன் என்னை ஆற்றுப்படுத்திய மொழி, என் காதலி என்னை பருவப்படுத்திய மொழி, என் தோழி என்னை பக்குவப்படுத்திய மொழி, என் நண்பர்கள் என்னை தோழமைப்படுத்திய மொழி, என் ஆன்றோர்கள் என்னை சான்றோனாக்கிய மொழி இந்த மொழி. அந்த மொழியை கையில் வைத்துக்கொண்டு நாங்கள் ஓடுகிறோம் என்றால் இதற்கு காரணம் இந்த தமிழ் சமூகம் யூதர்களுடைய குழந்தைகள். ஒரு முக்கியமான விஷயம், அந்த யூதர்களுடைய குழந்தைகள் என்று சொன்னபோது உலக நாடை அமைத்து அவர்கள் பெரிய இடத்திற்கு வந்ததற்கு அடிப்படை காரணம் அவர்கள் யூத நாட்டில் யூத பெண்கள்
கற்பமாக இருக்கிற பொழுதே குழந்தைகள் கவனிக்கப்படுகிறார்கள் என்பதுதான் இங்கே நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு ரகசியமான செய்தி. அவர்கள் குழந்தைகள் யூத பெண் கற்பமான உடனே கணக்கு புத்தகம் ஒன்று அவர்கள் வைத்திருக்கிறார்கள். அந்த கணக்கு புத்தகத்தை நான் பார்த்திருக்கிறேன். அந்த கணக்கு புத்தகம் கடைகளிலே வாங்கி நிறைய கணக்கு புத்தகங்கள் விற்பார்கள். அந்த கணக்கு கடினமான கணக்கு. தன் குழந்தை வயிற்றில் இருக்கும் பொழுதே அந்த கணக்கு போட்டு 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 பழகுவார்கள். நான் போடுகிற கணக்கு, அது விடை தருகிற கணக்கு என் குழந்தைக்கு சென்று சேர வேண்டும், அது அறிவாளியாக பிறக்கும் என்று அவர்கள், அது உளவியலும் இயற்கை நமக்கு கொடுத்திருக்கிற படைப்பும் கூட. அந்த குழந்தைகள் கற்பத்தில் இருக்கும் பொழுதே கவனிக்கப்படுகிறார்கள். நாம் அப்படி இல்லை. குழந்தைகளை ஏதோ பக்கத்தில் ஒரு நல்ல கல்விக்கூடம் கிடைக்கிறதா, பணத்தை கட்டிவிட்டு நீங்கள் வீட்டில் அமைதியாக இருந்து விடுகிறீர்கள். ஒரு குழந்தை நல்ல மாணவனாக உருவாகிறானா என்பதெல்லாம் முக்கியம். நீங்கள் அதை புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு குழந்தை நல்ல மாணவனாக உருவாகிறானா என்பதெல்லாம் முக்கியம், நல்ல மனிதனாக உருவாகிறானா என்பதுதான் முக்கியம். நதி எந்த திசையை நோக்கி ஓடுகிறது என்பதெல்லாம் முக்கியம், எங்கு நோக்கி ஓடுகிறது என்பதுதான் முக்கியம். அதை போலதான் உங்கள் குழந்தை 100% அவன் மதிப்பெண் எடுத்து விட்டான் என்று பெருமைப்படாதீர்கள். என் குழந்தை அடுத்தவனுக்கு கொடுக்கிற தன்மை இருக்கிறதா, அடுத்தவர்களை மதிக்கிற தன்மை இருக்கிறதா, பெரியோர்களை பார்க்கிற போது எழுந்து நிற்கிற தன்மை இருக்கிறதா, சமூகத்தில் எல்லா நற்பண்புகளையும் தங்களுக்குள்ளே உள்வாங்கிக் கொள்ளுகிற அறிவுத்திறன் இருக்கிறதா என்பதை பார்ப்பதுதான் உங்களுடைய முதல் வேலை. அந்த வேலையை என்றைக்கு நீங்கள் குழந்தையை கவனிக்கிறீர்களோ, உங்கள் குழந்தைகளுக்கு உங்கள் அலைபேசியை பார்க்க வேண்டாம் என்று சொல்லவில்லை, தொலைக்காட்சியை பார்க்க வேண்டாம் என்று சொல்லவில்லை. நான் தொலைக்காட்சி பார்த்து ஏறத்தாழ 18 ஆண்டுகளாகிவிட்டது. நான் நடித்த படம் கூட ஒரு 6-7 படங்கள் இன்னும் நான் பார்க்கவில்லை. போன வாரம் கூட ரன் பேபி ரன் என்று போன மாதம் ஒரு படம் வெளியானது, இன்னும் நான் பார்க்கவில்லை. என்னுடைய வருத்தமெல்லாம் என்ன என்றால், தமிழ் சமூகத்து இளைஞர்களும் இளம்பெண்களும் தங்கள் கைகளில் இருக்கிற அலைபேசிகளில் எதையெதையோ தேடுகிறீர்களே. இந்த உலகத்தில் எந்த சமூகம் உயர்ந்திருக்கிறது, எந்த சமூகம் எப்படி உயர்ந்திருக்கிறது, எந்த வழியில் உயர்ந்தார்கள் என்பதை முதலில் உங்கள் அலைபேசியில் தேடுங்கள். அப்பொழுதுதான் உங்கள் அறிவு மிகச்சிறந்த அளவில் கூர்மைப்படும். அதற்குத்தான் படி 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 என்று பெற்றோர்களும் ஆசிரியர்களும் குழந்தைகளை இந்த பாடுபடுத்துவதற்கு காரணம். 25 வயதிற்குள் ஒரு குழந்தை மிகச்சிறந்த கல்வி பெற்றுவிட்டால் அவன்தான் உலகத்தின் உன்னதமான குடிமகனாக வர முடியும் என்றால், அவனை நல்லபடியாக உருவாக்க வேண்டுமென்றால், காலத்தின் பேரேட்டை கடவுள் திருத்தட்டும், ஞானத்தின் திருவோட்டை மனிதன் ஏந்தட்டும் என்பதற்காகத்தான் இந்த பூமிக்கு புத்தகங்கள் வந்தன. புத்தகம் என்பது என்ன? புத்தகம் என்பது வெறும் காகிதங்களின் தொகுப்பல்ல, அது ஆயுதங்களின் வகுப்பு. புத்தகம் என்பது என்ன? ஞான விருட்சத்தினுடைய மூலவிதை. புத்தகம் என்பது என்ன? சிந்தனைகளின் சீர்வரிசை. புத்தகம் என்பது என்ன? மேதைகளின் தாய் வீடு. புத்தகம் என்பது என்ன? காலத்தின் மொழிபெயர்ப்பு. அதை படித்தால்தான் படி சிகரம் தொடுவாய், படி உன்னதம் எதுவென தெரியும், படி சென்ற இடமெல்லாம் சிறப்பு சேரும், படி வறுமையில் உழலமாட்டாய், படி உலகம் உன்னை வணங்கும், படி மரணம் கூட மரியாதையாக இருக்கும். இந்த உணர்வோடு தான் புத்தக சந்தைக்கு நீங்கள் வர வேண்டும். இந்த உணர்வோடு தான் உலகத்தில் எல்லா இனத்தினுடைய குழந்தைகளுக்கும் கையில் புத்தகம் கொடுக்கிறார்கள். நாம் தான் அலைபேசியை கொடுக்கிறோம். ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் நண்பர்களே, பெரியோர்களே, உங்களைப் போல் நான் அதுவும் படியாவிட்டால் வாழ்வினுடைய சில விளிம்புநிலை மனிதர்களை சந்தித்து விட்டு வருகிற காரணத்தால் சில அனுபவங்களை விதை நெல்லாக இங்கே விதைத்து விட்டு செல்லுகிறேன். அவை விளைய வேண்டும். இன்றைக்கு மிக சர்வசாதாரணமான ஒரு செய்தியை உங்களுக்கு சொல்லுகிறேன். உங்கள் கையில் இருக்கிற அலைபேசியை யாராவது உங்களுக்கு நெருக்கமான ஒருவரிடம் கூட ஒரு 10 நிமிடம் இந்த அலைபேசியை வைத்திரு, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கிறதுங்கிற நம்பிக்கையோடு கொடுப்பதற்கு உங்களில் எத்தனை பேருக்கு வாய்ப்பு இருக்கிறது? உங்களில் எத்தனை பேருக்கு பாக்கியம் இருக்கிறது? பசித்தவுடன் சாப்பிடுவதற்கு இங்கே எத்தனை பேருக்கு வாய்த்திருக்கிறது? படுத்தவுடன் தூங்கி விடுகிற பாக்கியம் இங்கே எத்தனை பேருக்கு வாய்த்திருக்கிறது? படித்தவுடன் படித்ததற்கேற்ற வேலை இங்கே எத்தனை பேருக்கு வாய்த்திருக்கிறது? பார்த்தவுடன் நினைத்த மாதிரி இருக்கிற காதலியோடு கைப்பிடித்து வாழ்வதற்கு இங்கு எத்தனை பேருக்கு சாத்தியமாக இருக்கிறது? நம்முடைய வாழ்க்கை என்பது கொஞ்ச காலம்தான். தூக்கத்தில் பாதியும் ஏக்கத்தில் பாதியும் போன பிறகு எஞ்சி இருக்கிற வாழ்க்கையில் எது நம் தேடல், எது நம் வாழ்க்கை, எது நம் ஓட்டம் என்பதை திரும்பி பார்க்கும் பொழுது சிலருக்கு வந்து போன சுவடுகள் கூட மிஞ்சுவதில்லை. காரணம், இங்கு பெரும்பாலான மனிதர்கள் இங்கே வாழ்க்கையை குறைந்த விலைக்கு பேரம் பேசி அதிக விலைக்கு மரணத்தை விலைக்கு வாங்கி விடுகிறார்கள். அதுதான் நம்முடைய துக்கம். வாய்க்குள் சென்று விடுகிற அரிசிக்கும் வயிற்றுக்குள் சென்று விடுகிற அரிசிக்கும் வாயோடு நின்று விடுகிற அரிசிக்கும் அர்த்தங்கள் வேறு வேறு. அது மாதிரித்தான் போராட்டங்களை தாங்கி வென்று விடுகிற மனிதனுக்கும் போராடாமல் தேங்கி நின்று விடுகிற மனிதனுக்கும் வாழ்க்கை என்பது வேறு வேறு. உங்கள் தலைமுறைகள், நம் 21ஆம் நூற்றாண்டு தமிழ் தலைமுறைகள்
போராட்டங்களை தாங்கி வென்று விடுகிற மனிதர்களாய், போராடாமல் தேங்கி நின்று விடுகிற மனிதர்களாக இல்லாமல் போராட்டங்களை தாங்கி வென்று விடுகிற மனிதர்களாய் உங்கள் குழந்தைகள் இந்த சமூகத்தின் அடுத்த கட்ட நகர்வுக்கு அழைத்து செல்ல வேண்டுமென்றால் அவர்கள் மகாத்மாவைப் போல வர வேண்டும் என்ற அவசியமில்லை. கர்ம வீரர் காமராஜரை போல வளர வேண்டும் என்ற அவசியமில்லை. அன்னி பெசன்ட் அம்மையாரைப் போல இருக்க வேண்டும் என்ற அவசியமில்லை. அன்னை தெரேசாவைப் போல இருக்க வேண்டும் என்ற அவசியமில்லை. குறைந்தபட்சம் ஒரு நல்ல மனிதனாக தங்களுடைய வாழ்க்கையை பதிவு செய்ய வேண்டுமென்றால் அவர்கள் அறிவு சார்ந்த உலகத்தில் அவர்கள் வளர வேண்டும். அறிவு சார்ந்த நல்ல கல்வியை பெற வேண்டும். இந்த உலகம் தமிழ் சமூகத்தில் முதியோர் இல்லங்களும் சிறைச்சாலைகளும் இல்லாத ஒரு உலகத்தை உருவாக்குகிற குழந்தைகளாய் உங்கள் குழந்தைகள் இருந்தாலே இந்த பூமிக்கு அவர்கள் செய்கிற மிகப்பெரிய புண்ணியம். பூக்களை பறிக்காதீர்கள், வேறொன்றும் செய்ய வேண்டாம். பூக்களை பறிக்காதீர்கள், புகை பிடிக்காதீர்கள், அமைதியாக இருங்கள், வரிசையிலே நில்லுங்கள், அலைபேசியை அணைத்து வையுங்கள், குப்பையை கொட்டாதீர்கள் என்கிற அறிவிப்பு பலகைகளே இல்லாத ஒரு உலகத்தை உங்கள் குழந்தைகள் உருவாக்கினால் அதுதான் இந்த பூமிக்கு உங்கள் குழந்தைகள் செய்கிற மிகப்பெரிய புண்ணியம் என்பதை மனதில் வைத்துக்கொண்டு அவர்களை படிக்க வையுங்கள், அவர்களை படிக்க சொல்லுங்கள், அவர்களோடு பயணப்படுங்கள். அவருடைய வாழ்க்கையை கையிலே தூக்கி கொண்டு இந்த சமூகத்திற்கு மாபெரும் நல்ல மனிதர்களாய், அறிவு சார்ந்த மனிதர்களாய் உருவாக்க வேண்டும் என்று சொல்லி இந்த சின்ன மணி நேரத்தில் நான் எதை சொன்னேன் எதை விட்டேன் என்று எனக்கு தெரியாது. இருந்தாலும் நான் கொண்டு வந்தவை எல்லாம் விதைநல். அந்த விதைநல் உங்கள் நெஞ்சத்திலே விழ வேண்டும். இந்த சமூகத்தில் உங்கள் குழந்தைகள் 10 வயதில் அறியாமையோடு இருக்கட்டும், 20 வயதில் அழகோடு இருக்கட்டும், 30 வயதில் ஆற்றலோடு இருக்கட்டும், 40 வயதில் அனுபவத்தோடு இருக்கட்டும், செல்வத்தோடு இருக்கட்டும், 50 வயதில் அனுபவத்தோடு இருக்கட்டும், 60 வயதில் அமைதியோடு இருக்கட்டும், 70 வயதில் சந்ததியோடு இருக்கட்டும், 80 வயதில் சன்னதியோடு இருக்கட்டும், 90 வயதில் இருந்தால் நிம்மதியோடு இருக்கட்டும். இந்த வாழ்க்கை சூத்திரத்தோடு உங்கள் குழந்தைகளை வளர்க்க வேண்டுமென பிச்சிப்பூ சொற்களால் உச்சி முகர்ந்து மெச்சி மகிழ்ந்து உங்கள் கால் மலர்களில் என் கண் மலர்கள் வைத்து நன்றி பெருக்கோடு நகர்ந்து போகிறேன். தங்க தாயகத்தில் பிறந்த வங்கத்து ஞானி தாகூர் சொல்வார், நான் பாட வந்த பாடலை இன்னும் பாடவில்லை, யாழுக்கு இசை கூட்டுவதிலேயே என் காலமெல்லாம் கரைந்து விட்டது என்பார். அப்படித்தான் இன்றைக்கு நெஞ்சுக்கு நெருக்கமான சில செஞ்சொல் சித்திரங்களை பரிமாற முடியாமலே விடைபெறுகிறேன். தொண்டையிலேயே சில விஷயங்கள் தொலைந்து விடுகின்றன. மீண்டும் வருகிற போது உங்கள் விடுதலைக்கான நித்திய பாடலை சத்தியத்திற்கு சாட்சியம் சொல்வது மாதிரி நானே வந்து பாடுவேன். கவிஞனாக இருந்து உங்களை வாழ்த்துகிறேன். உங்கள் காடுகளில் இனி மழை விழுகட்டும், உங்கள் கணக்குகளில் இனி பிழை விலகட்டும். வாழ்க தமிழ் சமூகம், வளரட்டும் ஆவடி புத்தக திருவிழா. நன்றி, வணக்கம். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.